வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து பரத்தோட அனுபவம், சில நாட்களாக பரத்துக்கு ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்கள், அதுவும் முக்கியமாக அந்த போக்கோ ஈவெண்ட் வந்து போக்கோ ஈவெண்ட் மாதிரியே இல்லை. அது ஒரு வகையில் நல்ல விஷயம். ஏன்னா சும்மா ஒரு ஃபோன் ஈவெண்ட்டில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு ஸ்பெக்ஷீட்டை வந்து 15 நிமிஷம் பில்டப் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம திங்காத சோறெல்லாம் நமக்கு போட்டு நம்மளை உருட்டி அனுப்புவாங்க. ஸோ அது பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? அது ஃபியூ மினிட்ஸ் ஓடும். அதில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸையும் நான் வந்து பொக்கோ சம்மந்தமாக ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ இப்படி சொல்லலாமா? ஆனால் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னது, அது வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரியல. வீடியோக்குள்ளேன்னா எங்கேயோ போகிறாங்க போல. சரி போயிட்டு வர. கேமராக்குள்ளே போகலாமா? போகலாம். கேமராக்குள்ளே போகலாம். சரி, பார்த்துட்டு வாங்க.
ஓகே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எஸ். அது வந்து சிவா ப்ரோ வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கல. ஆமாம். அதனால நான் வந்து அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அது எப்படி எனக்கு ஆக்சுவலாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோவில் அதெல்லாம் இருக்காது. ஓகே. இந்த போக்கோ எக்ஸைட் ப்ரோ பற்றி அதுக்கு முன்னாடி நாள் கோயம்புத்தூரில் என்ன ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்க வச்சாங்க. ரேடிசன் ப்ளூவில் தங்க வச்சாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு தங்க வைக்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க காசு அப்படின்னு தான் இருக்கும் நமக்குலாம். ஓகே. நான் ஒருத்தனடா இருக்கேன், எனக்கு எதுக்குடா அவ்வளோ பெரிய ரூமு அப்படின்னு. பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகின விஷயம். பல வருடங்களா இதான் நடந்துட்டு இருக்கு. 2012 எனக்கு தெரியும் இப்படி தான் நடக்கும்னு. அதனால சரி அப்படியே தான் இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து நான் முதல் வேலையாக பார்த்தது எல்லா போக்கோ ஃபோன்ஸை பற்றியும் ஒழுங்காக படித்தேன். அதில் படிக்கும் போது எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, எக்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறது எஃப் சீரீஸோட ஒரு படிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுது. சரி நம்ம அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஈவெண்ட்னு என்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். கோயம்புத்தூர்ல வந்து ரேஸ் கோர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா. அது வந்து நம்ம இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி குதிரையெல்லாம் ஒரு காலத்துல ஓட்டின ரேஸ் கோர்ஸ் இடம். அங்க வந்து நம்மள வந்து நம்ம பிரதீப் கூட்டு போனோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, வெளியில நம்ம போய் உட்கார்ந்துருந்தோம், சும்மா நம்ம வெளியில சுத்திட்டு இருந்தோம், வாக்கிங் போயிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் ரேஸ் கோர்ஸ். நான் அங்கதான் போக போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் தான் தெரியுது, பார்த்தா ஆக்சுவலா ஒரு ரேஸ் ட்ராக்குக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுவே அடுத்த நாள் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த கேப் டிரைவர் என்கிட்ட கேட்டார், எங்க சார் போனோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சார் என்ன சார் என்ன கேக்குறீங்க, எனக்கு தெரியாது சார், நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் கேட்டு என்கிட்ட சொன்னாரு, ஏதோ கோஸ்ட்னு ஒரு இடத்துக்கு போறோமாமே அப்படின்னாரு. கோஸ்டா கோயம்புத்தூர்லயா? கோயம்புத்தூர்ல எங்கேயா கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரேஸ் ட்ராக்கா சார் அப்படின்னாரு. என்னது ரேஸ் ட்ராக்கா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரேஸ் ட்ராக்யா. கோயம்புத்தூர்ல எப்படா ரேஸ் ட்ராக் வந்துச்சு? கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸ் ரேஸ் ட்ராக்கு. கோயம்புத்தூர்ல வந்து எப்பயுமே வந்து ரேஸ் ட்ராக் வந்து ஃபேமஸ். இங்கேயும் சென்னையிலயும் ஃபேமஸ், கோயம்புத்தூர்லயும் ஃபேமஸ். சென்னையில ஒரு இடத்துல இருக்கும், இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு ட்ராக் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸ். ஆனா அது பைக் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில பைக் ட்ராக்கு, கார் ஓட்டலாம் அதுல. இங்கே வந்து ஒரு கார் ட்ராக்கு, ரேஸ் கார்ஸே ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ட்ராக் ஒன்று ஒரு ட்ராக். ஓகேவா? அந்த மாதிரி பல ட்ராக் இருக்கு அப்படிங்கிறாங்க கோயம்புத்தூர்ல. எனக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி வெளியே இருக்கு, ஒரு வறண்ட பூமியில. அந்த மாதிரி இடத்துல போட்டா தானே பெஸ்ட். வறண்ட பூமியில ஓட்டுறதுல என்ன இருக்கு பிரச்சனை? அங்க ஓட்டிப்போம். விவசாய நிலம் கிடையாது. அதனால அது ஒரு கல்லு பூமி, வறண்ட பூமி, மரமே கிடையாது அங்க நிறைய காத்தும் அடிக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல ரேஸ் ட்ராக் போட்டிருக்காங்க. அங்க வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்து காலையில நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பி போயிட்டேன். போனா சொன்னு ஒரு போர்ஷா கார் ஒன்று போயிட்டு இருக்கு. என்னடா அது போர்ஷா காரை யாரா எப்படி ஓட்டுறான், சந்தீப் தானே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சந்தீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்து வரும்போது அந்த காரை ரிட்டர்ன் வருது. ஷோரா சந்தீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வச்சு அந்த எடுக்கிறேன். அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதில் சந்தீப் தான் வரான் உள்ளேருந்து. அவன் தான் ஓட்டிட்டு போயிருக்கான் அந்த காரை. அப்போதான் தெரிஞ்சது, ஓ அப்போ இந்த காரெல்லாம் அங்கே ஓட்டலாமா. போன உடனே என்கிட்ட வந்து லைசன்ஸ் நம்பரெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டானுங்க. லைசன்ஸ் நம்பர் வாங்கிட்டு என் கையில் ஒரு டேப் மாதிரி ஒன்று கட்டிட்டானுங்க. எதுக்கு லைசன்ஸ் நம்பர்லாம் வாங்குறீங்க, என்னையும் ஓட்ட சொல்ல போறீங்களா? அப்படியா, கார் ஓட்டலாமா, அப்போ இதான் ஈவெண்ட்டா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நல்ல ஈவெண்ட், சூப்பர்யா அப்படின்னு. என்ட்ரன்ஸே வந்து ஒரு நல்ல காரோட ஒரு என்ட்ரன்ஸ், சூப்பர்யா அப்படின்னு இருந்துச்சு. இந்த போன்லயே பார்த்தோம்னா அந்த ரேஸ் ஃபீலிங்ல ஒரு பின்னாடி அந்த டுவல் டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அது ஒரு ரேஸ் ஃபீலிங். அது அந்த ரேஸ் ஒரு அந்த ஃபினிஷ் லைன் மாதிரி ஒன்று இருக்கு. ஆமா, இதே மாதிரி கிராபிக்ஸ்ல தான் அந்த கார்லயும் இருந்தது. ஓகே, அந்த போர்ஷ் GTR அப்படின்னு ஒரு கார்ல, அதுல தான் நம்ம வந்து நிறைய கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அதுல அது பார்க்க அழகா இருந்தது, எல்லோ கலர்ல கார்பன் ஃபைபரோட. சூப்பரா இருந்துச்சு அந்த கார். அது ஒரு போக்கோ கலர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லோ கலர் தான் வேணும். ஏன்டா போக்கோல அந்த கலர் தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸே வந்து செம்மையா இருந்துச்சு. நான் கேட்டேன், என்னடா சந்தீப் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குடா அப்படின்னா. சூப்பரா, நான் போய் என்னோட ஈவெண்ட்லாம் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் யாருமே வரல. நான் ரொம்ப ஏர்லியா போயிட்டேன். ஓகே, 8:30 மணிக்கே நாங்கள் போயிட்டேன். 11 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகுது ஈவெண்ட். ஸோ அதனால பரம வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. ஆனால் நல்லா இருந்துச்சு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஜாலியாக போர்ஷ் கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 போர்ஷ் கார் இருந்தது. அதில் வந்து 2
எலக்ட்ரிக் மக்கான் அப்படின்ற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இருந்தது. அப்புறம் கரேரா ஜிடி அப்படின்னு இருந்தது. அப்புறம் அந்த டர்போ ஜிடி டர்போ அப்படின்னு ஒன்று இருந்தது. எக்ஸாக்டா எனக்கு நேம்லாம் தெரியாது, அவ்வளோ பெரிய கார் ஃபெனாட்டிக் கிடையாதுன்னா. பைக்காவது ஓரளவுக்கு தெரியும். எங்களுக்கு காரும் பைக்கும் பிடிக்கும், பேர் தான் தெரியாது. பேர்லாம் எனக்கு தெரியாது. ஃபோன் அளவுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணது கிடையாது. ஓகே. ஸோ ப்ரோ மேக்ஸ் இந்த 2 ஃபோனை பற்றியும் வந்து ஒரு 6 மணி நேரம் எப்பயும் போல அருன்னு அறுத்தாங்க. ஓகே. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தையே சொன்னாங்க. அதுல எதுவுமே எனக்கு புதுசா இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எப்படி இந்த போனை பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்த இடத்துல இந்த போனை கொண்டு வந்து வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க அந்த போனை அப்படின்னும் போது அவங்க கிளியரா சொன்னாங்க. நாங்க இது வந்து நம்பர் 1 ப்ரோ மேக்ஸ்ல பேட்டரி லைஃப், ஆனா ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து 8500 அல்ட்ரா கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோன் வருதுன்றதுனால தான் நாங்கள் வந்து கார் அப்படிங்கிறதையும் சேர்த்து பண்ணலாம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டிசைனில். அதனால நாங்கள் 2த்தையும் பண்ணலான்னு. ஆக்சுவலாக இது போக்கோ மட்டும் நடத்தல இந்த ஈவெண்ட். ஈவோ மேகசின் ஒரு இருக்கு, யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க இங்க, ஈவோ மேகசின். ஓகேவா? அவங்களும் பொக்கோவும் சேர்ந்து நடத்துறாங்க. ஈவோ மேகசின் தான் அந்த கார் கொண்டு வரதுக்கு காரணம். ஓகேவா? இதோட முடியல. அந்த ஈவெண்ட்ல வந்து என்ன பண்றாங்க, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் என்கிட்ட கிடையாது, அவங்க கிட்ட தான் இருக்கு. என்னதுன்னா அன்பாக்சிங் பண்ண வைக்கிறாங்க. உன்னை கார்ல உள்ள உட்கார வச்சிடுறாங்க. நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காடுறேன், பின்னாடி 2 பேர், எல்லார் கையிலையும் போக்கோ எக்ஸைட் ப்ரோவோ ப்ரோ மேக்ஸோ பாக்ஸை கொடுத்துட்டு அந்த காரை அவங்க ஓடுறாங்க. அந்த ஈவோ மேகசின் காரங்கெல்லாம் செம ஃபாஸ்டா அந்த ரேஸ் ட்ராக்ல ரேஸ் மாதிரி ஓட்டுறாங்க. அப்படி இப்படி போகுது காரு டிங்குன்னு. அதுல வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும், யாரு ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்றாங்கன்னு. சும்மா ஒரு கேம் மாதிரி இப்படி ஒன்று வைக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸுங்கிறது வந்து ஒரு எமோஷன் சார்ந்த ஒரு விஷயம். அதை இப்படி பண்றாங்க சும்மா ஒரு பண்ணுக்கு, ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும்ல. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் தெரியுமா, அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் நோக்கியா ஃபோன்லாம் வாங்கும்போது கூட எடுத்து இப்படிலாம் பார்த்துட்டு பாக்ஸ்ல நல்லா இருக்குன்னு ஃபுல்லா பார்ப்பேன். அதுல இருக்கிற ஹைப்பை ஃபர்ஸ்ட் ஏற்றிப்பேன். அப்புறமா தான் அந்த சீல் அப்படியே எப்படி பிரிச்சுட்டு. அந்த அளவுக்கு ஹைப்லாம் இல்ல. அதனால நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு ஃபோன் எடுக்கிற மாதிரி தானே. அதுல வந்து இப்படியாவது எடுக்கலாமே, அதுல ஒரு சும்மா ஒரு காம்படிஷன் மாதிரி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 3, 2, 1 அப்படின்லாம் சொல்லி ஓடெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அது ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க போய் நாங்கள் ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போறோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நார்மல் இன்ஜின் காரு, ஒரு எலக்ட்ரிக் காரு. அந்த 2 கார்லயும் நீங்க வந்து லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. 0 to 100 2.7 செகண்ட்ஸில் லான்ச். அப்படியே ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல ஸ்ட்ரெயிட் செக்ஷன் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெயிட் செக்ஷனில் அவங்க வந்து லான்ச் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த இது வந்து ஃபன்னாக இருந்துச்சு. எலக்ட்ரிக் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, எனக்கு அப்படி இப்படி போச்சு எலக்ட்ரிக்கு. ஆனால் அந்த நார்மல் காரில் ஸ்பீடே தெரியலையா. அது வந்து 0லேருந்து 150 போகுது. என்ன இந்த நார்மல் இன்ஜின் காரு ஸ்மூத்தாக ரைஸ் ஆச்சு. எலக்ட்ரிக் மாதிரி அப்படின்னு போச்சு எலக்ட்ரிக்கு. ஆனால் இது வந்து ஸ்மூத்தாக ரைஸ் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதுக்கும் ஃபோனுக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, போக்கோல 2 மோடு கொடுத்துருக்கோம், ஒன்று ஸ்மூத்தாக ரைஸ் ஆகும், ஒன்று ஜிங்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீயே பெட்டராக பண்ணுறியே அப்படிலாம் எதுவும் அவங்க சொல்லி. அவங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. செம்மையா இருக்கா அப்படின்னாங்க. செம்மையா இருக்கு அப்படின்னு. இதுக்கும் ஃபோனுக்கு என்ன சம்மந்தம் தெரியாது, நான் சும்மா வீடியோ எடுத்து பாக்குறேன் அப்படின்னு நான் வீடியோ எடுத்தேன். என்ன தெரியாது, நான் போறேன். ஓகே ஏதோ கூப்பிட்டு என்ன வெயில்ல நிக்க வச்சிருக்கீங்க, அதனால நான் வந்து அந்த வெயில்ல நல்லா எனர்ஜி ஏத்திக்கிட்டு, எனக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும், நல்லா எனர்ஜி ஏத்திக்கிட்டு உள்ள ஏறி அந்த காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு அப்டக்கிள் கோர்ஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தானுங்க. அந்த அப்டக்கிள் கோர்ஸ் வந்து சாதாரண அப்டக்கிள் கோர்ஸ் தான். அதில் சும்மா எப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தணும், அப்புறம் யூட்டன் போட்டு திருப்பி லெஃப்ட் ரைட் திருப்பி சும்மா ஒரு பாம்பு வளையம் மாதிரி இருக்கும். அதை வந்து நமக்கு கார் கொடுத்துட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் இன்ட்ரெஸ்டடுங்க, லைசன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாங்க. சில பேர் அதில் வந்து வேணான்னு வந்து விலகிக்கிட்டாங்க. நான் வந்து போயிட்டு ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் என்னோட ஃபஸ்ட்டு ஈவி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பார்ஷ் மக்கான். பெருமையாக இருக்குங்க. தேங்க்யூ சந்தீப் அப்படின்னு. நான் தேங்க்யூ சந்தீப், மை ஃபர்ஸ்ட் EV டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அ Porsche அப்படின்னு. பட் ஐ ஸ்க்ரூட் இட் அப் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது பிரேக் படலில் யூஸ்வலாக கால் சும்மா அப்படியே வைப்போம்ல, பிரேக் படல் மேலே ஒரு காலை வச்சுக்கிட்டேன், ஆக்சலரேட்டர் மேலே ஒரு கால் வச்சுக்கிட்டேன். ஆக்சலரேட்டரை அழுத்துறேன், கார் மூவே ஆக மாட்டேங்குது. பிரேக் படல் மேலே சும்மா தான் நான் கால் வச்சுருக்கேன், ஆனால் அது சும்மா கால் வைக்கல போல இருக்குண்ணா. அதுக்கே பிரேக் அழுத்துது அந்த காரில். அப்புறம் அதுக்கு பிரேக்கே பிடிக்க தேவையில்ல அந்த காரில். நீ வந்து ஆக்சிலரேட்டர் எடுத்தாலே அது பிரேக் பிடிக்குது,
1 பெடல் டிரைவிங்க, இது எனக்கு தெரியவே இல்லை. இது தெரியாமல் நான் போய் காரில் ஏறி உக்காந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக அப்படியே நகர்ந்து உள்ளே போய் முன்னாடி போய் நிறுத்திட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது கண்டுபிடிச்சிட்டேன், ஆஹா ஒரு பெடல்லே ஓட்டலாமா இந்த காரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெடல்லே ஓட்டு வந்தேன். இதுக்கும் ஃபோனுக்கும் என்னையா சம்மந்தம் நீங்கள் கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் ஆராயக்கூடாதுன்னு பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், அதெல்லாம் ஆராயக்கூடாது சரியா. இதுக்கு அடுத்து இன்னொரு ஈவெண்ட்டு, அடுத்து கோ கார்ட்டிங் ரேஸ். ரேஸ் பண்ணுங்க 5 பேர் 5 லேப்பு, யார் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரேஸ். இதுக்கும் ஃபோன், சரி நான் திருப்பி அதை சொல்ல விரும்பல, சம்பந்தம் இல்லை ஆனா சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இல்ல ஸ்லிப்பரி கைங்க பாருங்க, மெட்டல் இல்ல சைடு. அப்போ இல்ல டிஸ்பிளே நான் ஆஃப் பண்ணாத மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்படியா? 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருக்கியோ? 10 மினிட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே ரைட்டா. சாமத கார்ட்டிங் ரேஸ் போயிருக்கேன், ஒரே ஜாலி. கார்ட்டிங் ரேஸ் ஓட்டுனேன், கார்ட்டிங் ரேஸும் பார்த்துருப்பாங்க அதுல. அதெல்லாம் வந்து நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சியா என்ன. ஆனா அதுக்கும் ஃபோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது எனக்கு வந்து புரியல. அதான் நான் தான் சொன்னேனே, அதுக்கும் ஃபோனுக்கும் கூட இருக்கு. கட்டிங் த கார்னர்ஸ் அப்படிங்கிற ஏரியால நாங்க வந்து ஓகே. எனக்கு ஓவராலா என்னன்னா, இது வரைக்கும் நான் அட்டெண்ட் பண்ண ஈவெண்ட்ஸ்லயே ஒன் ஆஃப் த யூனிக் ஈவெண்ட்ஸ் தான் அது. உண்மைதான், ஒரு வித்தியாசமான. சொல்லும் போதே எனக்கு அப்படிதான் இருந்தது. ஒன்னுலடா நிறைய இடத்துல கூட்டு போய் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாஜ்ல போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு என்ன உடனே எல்லாமே மாறிடுமான்னு. அதான் அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஆமா, இந்த மாதிரி என்னதான் வந்து கம்ஃபர்ட் கிடையாதுங்க இந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துல, கம்ஃபர்ட் கிடையாது. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. நல்லா ஓப்பனா வெளியே சுத்தலாமா. அதனாலதான் என்ன ஆகும்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வர மாட்டான் வெளியில. ஆமா, வாட்டுக்குள்ள போய் டென்ட்ல உட்காந்து பானுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க இல்ல. இவனுக்கு இன்னொன்னு என்னன்னா, நான் அந்த ஈவெண்ட்ல நான் வந்து இது தனியா ஒரு பாட்காஸ்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கும் நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கு. சோஷியல் ஈட்டிங், சோஷியல் ட்ரிங்கிங், சோஷியல் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொதுவா சோஷியலைசிங். ஆமா, அந்த சோஷியல் பரிமாணங்களுடன் சோஷியலைசிங் அது ரொம்ப பெயின்ஃபுல்ங்க. அந்த சோஷியலைசிங் எனக்கு செட் ஆகல. நான் என்ன சொல்றேன், சோஷியலைசிங் செட் ஆகலன்னு என்ன அர்த்தம் சொல்றேன்னா, பகல்ல யாரனாலும் பார்த்து நானும் ஜாலியாக பேசுவேன். அதுக்காக நைட்டு 12 மணிக்கு பேசணும், 1 மணிக்கு பேசணும்னா எனக்கு புரியல. டே 12 மணிக்கு என்னடா பேசணும்? அதனால தான் என்னால் ஈவெண்ட்டே போடுறது நிறுத்திட்டேங்க. எனக்கு இந்த மாதிரி 2012லேருந்தே வாய்ப்பு கிடைச்சிருச்சு. டெல்லி கிரேசிங்க. டெல்லியில் வேற 2018 2019 இருந்தேன்னா, அப்போல்லாம் தினைக்கும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ன்ற மாதிரி. டெல்லி மக்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்து நான் எங்கேயாவது போய் பொண்ணு எழுத்துக்கள்ல பொறிக்கணும் போல. அவங்க எல்லாம் டெய்லி போய் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவங்க. இல்லடா, அவங்க மைண்ட் செட்டே எனக்கு புரியலடா. விடிய முடிச்சிருக்கானுங்க, எதுக்கு முடிச்சிருக்கானுங்கன்னே தெரியல. அது உலகமே அப்படிதான் இருக்கு இப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வர சரி. ஆமா சரி. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரொம்ப அப்படியே தெளிவா அப்படியே கரெக்டா தூங்கிட்டு இருக்காங்களா? இல்ல நான் தான் ஒரு தடவை நைட் வந்து 12:45 ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆச்சு. லாஸ்ட் ட்ரெயின் கண்ணு முன்னாடி போய்கிட்டு இருந்தது. எங்க நான் ஏர்போர்ட்ல இருந்து பாக்குறேன், அங்க ட்ரெயின் போகுது, அதான் கடைசி ட்ரெயின். அப்புறம் நான் பாட்டு ரோட்ல நடந்தே வந்தேன் வீடு வரைக்கும். வரும்போது பாக்குறேன் நிறைய குடி மகான்கள் பார்த்தேன். அவங்க எல்லாம் வந்து அப்படியே வீலிங்லாம் பண்ணாங்க டியோல. ஆமா, வேற லெவல். அது வேற லெவல். ஒண்ணுமே இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க பாரு, இன்னும் பெரிய மகான்கள் இருக்கு. வெயிட் பண்ணு, அந்த வீட்டுக்குள்ள மகான்லாம் விடு. நான் நேரம் வரேன், அந்த தீபம் ஹோட்டல் இருக்குல்ல, அதை தாண்டி வரேன். அங்க சுட சுட பிரியாணி அப்பதான் போட்டு கிளறிட்டு இருந்தோம். ஆமா, டைம் அப்பவே மணி 1. நைட் லைஃப்ங்க அதுக்கு பேரு. கரெக்ட் தான், நைட் லைஃப் வாழக்கூடாதுன்னு சொல்ல வரல. காளான் மாதிரி நீங்களும் வாழ்ந்துக்கோங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, காளான் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. நீங்க அடாப்ட் ஆகிறதுக்குள்ள நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்ட். எனக்கு என்ன தெரியுமா, நைட்டு எனக்கு வந்து சன்ல இருந்து எனர்ஜி கிடைக்கல, காலையில கிடைக்குது. ஆமா, நைட்டு நான் வந்து தூங்கினேன், அதாவது நைட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நிறைய சாப்பிட வேண்டியதா இருக்குது. காலையில முழிச்சுக்கிட்டு இருந்தேன்றதா கம்மியா சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி டிஃபரன்சஸ்லாம் இருக்கே அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா அதெல்லாம் ஏன் பார்த்தேன், இப்போ லைவா அந்த மாதிரி சோஷியலைசிங் லைவா நம்ம வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நானும் நீயும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து பரத் ப்ரோ நானும் காலையில போயிட்டு அழகா அவுட்டோர்ல போக்கோ X8 Pro Maxக்கும் Xiaomi 17க்கும் நாங்கள் வந்து ஒப்பீனியன் வீடியோ, அதாவது ரிவ்யூ வீடியோ, அதாவது நம்ம கம்யூனிட்டி லாங்குவேஜ்ல ஒப்பீனியன் வீடியோ, உலகத்துக்கும் அந்த SEOல ரீச் ஆகணும்னா அதுக்கு ரிவ்யூன்னு பேருங்க, சரியா? ஸோ அந்த வீடியோ நாங்கள் கருத்து. ஆமா, ஸோ அதை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இதுல என்ன ஹைலைட்னா, அப்பயே வந்து நாங்க சொல்லியிருப்போம், இந்த போன் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 90K 256GB கிடைக்குது, 1 lakhக்கு 512 கிடைக்குது. நல்ல போன் தான். ஆனா நம்ம மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன்னா 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்றதுல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. இப்போ புதுசா மேக்புக் நியோ வந்திருக்கு, கலரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வாங்க யோசிக்கிறேன். கிடையவே கிடையாது. என்கிட்ட மேக்புக் ஏர் இருக்கு, எனக்கு அது போதும். சரி, மேக்புக் ஏர்லேயே M5 பேஸ்ட் வருது, இல்லாட்டி M6 பேஸ்ட் வருது, M7 பேஸ்ட் வருதுனால எனக்கு இது வேலை செய்யுது, எனக்கு இதே போதும். இதான் என் மைண்ட் செட்டா இருக்கு லேப்டாப்ல.
ஏன் புதுசா டச் பார் கூட வரட்டும், ஏன் டச் ஸ்கிரீன் கூட வரட்டும், எனக்கு ஆனா தோணல. ஆனா போன்ல மட்டும் ஏன்னு தெரியல எல்லாரையுமே வந்து ரொம்பவே மூளைச்சலவை செய்து, அதுவும் எப்படின்னா ஒரு வருஷத்துல அவுட் டேட் ஆற மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் பண்றாங்க. ஆமா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏதாவது ஒரு புதுசா ஒரு போன் வருது அப்படின்னா, பத்தியா இந்த போன்ல இது இருக்கு, அது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு பேச பேச அவங்களுக்கு வந்து ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிடுவேனோ, எனக்கு அதை தொடணும், எனக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா அந்த போன்ல ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, அதான் கொடுமை. அது கொஞ்சம் கோளாரா இருக்கு. ஸோ இது அப்போ நாங்கள் என்ன பேசியிருந்தோம்னா, இது அதுவும் மெயினாக 17ஓட ரிவ்யூவில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, ப்ரைஸ் ஹைக்கு ரீசன் வந்து மெமரி சிப் ப்ராப்ளம் தான், டிமாண்ட் ரொம்ப ஹையா இருக்குன்னு. அப்போ என்ன மேட்டர்னா, அதை பத்தி பேசும்போது டெய்லி நானும் பாக்குறேன் ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து பிரைஸ் ஏத்திட்டே இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஓப்போட K13 இருந்து K14 டவுன் கிரேட், நம்பர் மட்டும் மாறும் பேர்ல, ஓகே, ஆனா டவுன் கிரேடு. K13 வந்து 16 17 கேக்லாம் நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வந்து கார்டு ஆஃபர்ல வாங்கினாங்க. ஓகே, அது சரி கார்டு ஆஃபரே இல்லைனாலும் 18 கேக் வாங்கிட்டு இருந்த ஃபோன் வந்து இப்போ 23 22 அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, இப்போ என்ன டோஸ்ட்னா, இப்போ சஞ்சு சௌத்ரின்னு ஒருத்தர் வந்து எப்பயுமே ட்விட்டர்ல ஒரு சில போஸ்ட்லாம் போடுவார். அந்த போஸ்ட்ல வந்து பிரைஸ் ஹைக் அலர்ட் அப்படின்னு போட்டு ஓப்போ வந்து இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எது A6X இந்த மாதிரி லோ எண்ட்ல இருந்து, ஆமா அதுலயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துலயும் 1000 2000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக. A6 வந்து பார்த்தோன்னா உனக்கு 20. எனக்கு இப்போ இவனுக்கு ஓப்போட்டே என்ன டவுட்னா, பிரைஸ் ஹைக்குங்கிறது பெயின்ஃபுல் தான், அதை விடுங்க. என்ன நம்பர் இது, என்ன சீரிஸ் இது A6? நீங்க ஃபுல்லா 29 31 எங்கேயோ போயிட்டீங்க, குறுக்கால இது என்ன A6? ஏதோ ஆண்ட்ராய்டு ஒன்று இருக்கும்போது ஒரு சிலர் ஏ சீரிஸ் இந்த ஷாமி பையெல்லாம் வச்சிருந்தான் லூசு பைய பாத்தீங்கன்னா அதேதான். ஆனா இப்போ சாம்சங்ல எடுத்துக்கிட்டேனடா A56 A57 இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்து வரப்போகுது இப்படிலாம் பேசுறோம். ஆமா சரி, அவன் A5 சீரிஸ் போயிட்டு இருக்கான், ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். A50ல பார்த்தோம், A50s பார்த்தோம், A51 A51s பார்த்தோம், A52 A52s பார்த்தோம். ஸோ போயிட்டு இருக்கு. அந்த எஸ்ங்கிறத விட்டுட்டான்னு வச்சுக்க. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, இவனுங்க எல்லாருமே சைனாக்குன்னு செய்யறானுங்க போன். அது நம்ம கரெக்ட் தான், அதுதாங்க வருத்தமா இருக்கு. நேற்று கூட ஆக்சுவலாக நானும் பரத் ப்ரோவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பரத் ப்ரோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இதில் இருக்கிற அந்த யூஐ பற்றியாடா. நான் ஒன்றுலங்க, நான் ஷாமிக்கு ஈவெண்ட்டுக்கு போகும்போது இப்போ கூகுள் பிக்சல் ஈவெண்ட் போனேன்னா அவங்க கிட்ட தான் கேட்பேன். அந்த மாதிரி ஷாமியில் என்ன கேட்டேன்னா, எல்லாம் நல்லா இருக்கும் உங்கள் ஃபோனு, எனக்கு அல்ட்ரா பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன பண்ணுங்க உங்கள் கேமரா ஆப்பை போட்டு ஏஓஎஸ்பி இமேஜ் போட்டு கொடுங்க, உங்கள் ஃபோன் தான் மாசுங்க அப்படின்னா அவங்க சிரிக்கிறாங்க. அவனுங்க ஏஓஎஸ்பி என்ன ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், சைனால செல்லுபடி ஆகாதுப்பா அப்படிங்கிறாங்க. இதுதாங்க மேட்ரே இதுதான். அப்போ எல்லாமே வந்து சைனீஸ் மார்க்கெட்டுக்காக. இப்போ இந்த ஏ சீரீஸ்லாம் கூட நான் சொல்கிறேன், இந்த ஏ சீரீஸ் ஏன் இப்படி பேர் வைக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ காரணம் இருக்கும். நம்ம சைனா போனால் புரியும் நமக்கு, ஓ அப்படின்னு இருக்கும் நமக்கு, சைனாவில் எப்படி இருக்கு அதனால இப்படி வச்சிருக்கிறீங்களாடா அப்படின்னு இருக்கும். என்ன ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கள் சைனாவுக்கு பண்ணுறோம் அதே தான் இந்தியாவுக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு தான் வந்து கொடூரமாக இருக்கு. இந்தியாவுக்குன்னு ஃபோன் பண்ணுங்களேன், உங்களுக்கு தான் ஃபேக்ட்ரி தான் வச்சிருக்கீங்கல்ல, அது எப்படி நாங்கள் ஒரே மேனுஃபேக்சரிங் அசம்பிளி லைன்ல ஒரே இதில் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம், ஒரே கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், அதே கடை அதே வாடகை அதே டிவைஸ் அதே டிஸ்பிளே அதே கேமரா, என்ன அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். எதுக்கு சைனாக்கும் அப்படியே தான் பண்ணுவோம், இந்தியாவுக்கும் அப்படியே தான் பண்ணுவோம்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் சைனாக்கு நல்ல ஃபோனை விட்டுட்டு இந்தியாவுக்கு மொக்க ஃபோனை விட வேண்டியது. அதானே பண்ணுறான். நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இவங்க தரப்புல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இப்போ ரீசெண்டாக வச்சிருக்க ரெக்வஸ்ட்டுங்க நான் பார்த்து பேசினால நான் என்ன சொன்னேன்னா, இப்போ சைனால இருக்கிறது அப்படியே நீங்க இந்தியா கொண்டு வரதுல எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, நீங்க எதுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து இந்தியாவில் திணிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா, யூரோப்ல வந்து பேட்டரிக்கெலாம் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப உண்டுடா. ஸோ யூரோப்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஃபோன் சைனால இதே Xiaomi 17 தெரியும்ல, இதே ஃபோன் 7000 mAh தான் சொல்றேன். சரியா, நம்ம ஊர்ல வந்து 6330. ஏன்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியனால தான். இதே ஃபோன் இதே திக்னஸ் எல்லாமே இதே தான். அது வந்து வேற கணக்குல ஏதோ சைனா கூட 7000 நமக்கு மட்டும் 1300. ஏன் அதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குல்ல. நான் இப்போ நான் கேட்கும்போது என்னாச்சுன்னா, அநேகமா இப்போ அவங்க டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபியூச்சர்ல வர டிவைஸ் வந்து மேபி சைனீஸ் ஃபோன் தான் இங்கேயும் வரும், குளோபல் ரோமோட, அதாவது இந்தியன் ரோமோட அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்ததுன்னா நிஜமா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா. எதுக்கு இப்போ எனக்கு யூரோப்ல கொண்டு போய் சொருகி விடுற? ஆமா, அதனால தான் கூகுள் டெய்லர் இல்லையா, இல்லாட்டி மீ டெய்லர் வந்திருக்கும். இருக்கலாமே, எதுக்கு நான் வந்து நீ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு போய் இதுல சொருகுற? அதாவது நம்ம ஊர்லயும் ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இனிமே கொண்டு வரணும் போல. கரெக்ட் தான். நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி லாலாம் கொண்டு வந்து யூரோப்பியன் யூனியன் என்னடா நாங்க இந்தியன் யூனியன்ரா எங்களுக்கு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாலாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அனுப்பிச்சு விடலாம் நம்ம இதை பிரைம் மினிஸ்டருக்கே டைரக்டா வச்சுக்கோங்க சார். என்ஜாய். இந்த வீடியோ எல்லாம் பார்த்து கலருங்க. பிஎம்ஓல வந்து தூக்கி குப்பையில போடுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த வீடியோ எல்லாம் உள்ள விடாதீங்க. சரி,
ஸோ அந்த ஈவெண்ட்க்கு நான் மறுபடியும் வரேன். அந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ஹைலைட் என்னது அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி பப்ளிக்கில் ஓப்பன் ஸ்பேஸில் நடந்திருக்கிற ஒரு ஈவெண்ட்டு. ஒரு இருட்டு அறையில் ஒரு முரட்டு லான்ச் அப்படி இல்லை, என்ன வெளியில் ஓப்பனாக வெட்ட வெளியில வெயிலில் மண்டை காயிற மாதிரி. அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு ரிவ்யூவாக இருக்குல்ல, ஆனால் எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நான் வந்து அந்த வீடியோலாம் எல்லாத்தையும் எடுத்தேன். அது வரைக்கும் ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணதுனால எனக்கு வந்து நல்லா இருக்கு. எனக்கு வெளியிலனா ஜாலியாக இருக்கு. இதே இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்குலாம் கூப்பிட்டு போனா அங்கே உள்ள போய் என்ன தன்னை டாக்குமெண்ட் பண்ணுறதுன்னு ஏசி ஓடிட்டு இருக்கோம், ஒரு ஸ்லைடு 4 இருட்டாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். எனக்கு என்னடா இருக்குங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஃபோனும் வந்து வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் தான். ஃபோனில் அந்த ஃபோனை பற்றின இம்ப்ரெஷன்ஸ், கருத்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனியாக வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். அதில் என்னெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதுக்கப்புறம் சிவா ப்ரோ யூஸ் பண்ணுவார் அந்த ஃபோனை. ஸோ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்மூத்னஸ் என்னன்னு தெரியுமா சார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுவே அப்படிதான் இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு எல்லாமே. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க அந்த விஷயம்லாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஈவெண்ட் போகிறேன். கடைசியாக நான் என்ன ஈவெண்ட் போனேன், டெல்லியில் வந்து ஏதோ ஒரு ஆனர் ஈவெண்ட். அப்போ வந்து ஸ்ரீஹரி இருந்தான் அதில். அதுதான் நான் கடைசியாக போனேன். ஃபோனரி நகாவை போனேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஈவெண்ட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் வருண்கிட்ட. அந்த ஈவெண்ட் போயிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம். ஐயோ ஈவெண்ட்டா வேணாப்பா அப்படின்னு. கரெக்டாக நீ இப்போ போன ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் மாதிரியே இல்லை. எப்படி நல்லதா போச்சுயா, நல்லதா போச்சு. சீரியஸாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக கடுப்பாயிருப்பேன். யோ எதுக்கு என்ன வரலையடா, இன்னும் நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயம் அப்படியே தான் இருக்கு. வர மக்கள்லாம் அப்படியே தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க போல இருக்கு நிறைய பேர். அது கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா ஆட் மேன் அவுட் ஆஃப் ஃபீல் ஆகும்டா. நான் நிறைய இடத்துக்கு போகும்போது நான் ஆட் ஆஃப் ஃபீல் ஆவேன். எனக்கே வந்து ஐயோ என்னடா இது. ஆமா, நாங்கெல்லாம் ஆடுங்க, ஆடு மாடுன்ட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அது. ஏன்னா சிம்பிள், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த டியோட்ரண்ட் போடுறதோ ஸ்ப்ரே அடிக்கிறதோ இதெல்லாம் நானும் பண்ணதே கிடையாது. சரியா, அதுக்காக நான் போடக்கூடாதுலாம் சொல்லுங்க. நம்ம வேர்வை பேட் ஸ்மெல்லாக இருந்ததுன்னா அப்போ இதை பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு சிலருக்கு வந்து நேச்சுரலாகவே அப்படி ஆகிடுது, சரி ஒத்துக்கிறேன். இல்லாட்டி அவங்க ஃபுட் ஹேபிட்னால ஆகுது, ஒத்துக்கிறேன். அதனால அவங்க போடுறாங்க, ஓகே. பட் ரொம்ப அடிக்குங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த சேரில் ஒரு ஃப்ளேவர், அந்த சேரில் ஒரு ஃப்ளேவர், எதிர்த்தாப்பில் ஒரு தானே. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப அலர்ஜி மாதிரி ஆயிரும் எனக்கு அதெல்லாம். அப்போ ஆல்ரெடி வந்து இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரூம் ஃப்ரெஷ்னர்னு ஒரு இளவு இருக்கு இல்லையா, அதனால லங் கேன்சர் வரும் நாயே அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, அதை வேற ஸ்ப்ரே பண்ணி ரூம் ஃப்ரெஷ்னர் எங்க போனாலும் ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். எங்க போனாலும் சரக்கு 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 ரெஸ்ட் ரூம்ல அடிக்கும் ஸ்ப்ரே. அடுத்து இங்க வந்து அதே ஸ்ப்ரே, அதே ஃபிளேவர், மொத்த ஹோட்டல் ஃபுல்லா அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தாங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஐடிசி இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ராக்ரன்ஸே வந்து முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல்ல இருந்து வர வைக்கிறதுக்காக ஊரெல்லாம் பூ நட்டு வச்சிருப்பாங்க எல்லாரும். ஆமா, ஒரு சிலர் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்றாங்கடா. நல்லது, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம என்ன சொல்ற, அது டாடா குரூப்ஸ் இல்ல, அது டாடா குரூப்ஸா இல்ல ஐடிசி வேற குரூப். அப்ப இந்த தாஜ் ஃபுல்லா டாடாவா? ஆமா கரெக்ட், தாஜ்ல தான் பார்த்தேன். ஓகே அதுல வந்து வித்தியாசம் நிறைய தெரிஞ்சு. அதுல அவனுங்க ஒண்ணு மட்டும் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்கடா. எதுக்கு பண்றானுங்கன்னு எனக்கு புரியல. தாஜ்ல வந்து ரெஸ்ட் ரூம் போனா உச்சா அடிக்கிறதுக்கு இருக்குல்ல, அதுல ஐஸ் கியூப் போட்டு வச்சிருக்கானுங்க. ஐஸ் கியூபா? ஆமா. எதுக்கு? எப்பயுமே போட்டுட்டு இருக்கானுங்க. என்னடா அது? எல்லா ரெஸ்ட் ரூம்லயும் எல்லா அந்த இதுலயும் ஐஸ் கியூப் கிடக்குது. அப்போ ஒரு பக்கத்துல இருக்க ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா வந்து இப்போ பாடி டெம்பரேச்சர் என்னமோ அந்த டெம்பரேச்சர்ல தான் யூரின் வரும். ஸோ அது வந்து நார்மலாக அந்த பேட்ல போய் விழுது, இல்லாட்டி அதில் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஏதாச்சும் விழுந்ததுன்னா அது உடனே என்ன ஆகும்னா கப்புன்னு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி மேலே வரும். ஆனால் ஐஸ் இருக்கிறதுனால ஒன்றுமே வர மாட்டேங்குது. என்னமா யோசிக்கிறாங்க ஐயோ. ஆமா கரெக்ட் தான் பண்றது. செம. அவனும் யோசிக்கிறேன் என்னத்துக்கே ஐஸ் கியூப்னு. அவ்வளவு ஐஸ் கியூப் போட்டிருக்கான் அவன். அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் அதையும் எப்படி சமாளிக்கிறான்? வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கு இல்லையா, அந்த வெண்ட் சைட்லயே என்ன அதுவே கண்டென்ஸ் ஆகி ஐஸா தான் ஆகும் நிறைய இடத்துல. அதாவது ஃபுல்லா போயிட்டு ஐஸ் மாதிரி ஆயிடும் எக்ஸிட்ல. அந்த மாதிரி எக்ஸிட் ஒரு சில இடங்கள்ல வச்சுக்கிறான். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பக்கெட் மாதிரி வச்சிடறான். அது ஐஸ் ஐஸா ஃபார்ம் ஆகி விழுந்துகிட்டே இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அங்கங்க போட்டு போயிடுறானுங்க. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு, எனக்கும் அப்படியே ஆச்சரியமா தான் இருந்தது. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போனா இந்த மாதிரிலாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த இருக்கலே ஹைலைட் ஏர்பஸ் 350-900 நினைக்கிறேன். அதுலதான் இப்போ வரும்போது யாரா அவன் என் மேல அப்ப இருந்து ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு மேல பாக்குறேன். செம வித்தியாசமான அனுபவம். ஏதோ ஒரு வீடியோலயும் சொன்னேன்.
இப்பெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்பப்ப டும் 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 இது என்னன்னு பார்த்தா மேல ஏசி வென்ட் இருக்கும்ல அல்லது என் மேல ஐஸா உழுது அப்பப்ப. ஏய் இது ஒரு வில்லங்கமான எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. ஏடா ஹெயில் ஸ்டாம் மாதிரி மேல இருந்து கொட்டுறீங்க, கொட்டுதுடா அப்படியே. நான் என்னாச்சுன்னா மேல கொட்டி அப்படி தெரிச்சு விழுந்துருது. ஆல்ரெடி உள்ள டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்னா 18 டிகிரி 20 டிகிரில தான் இருக்கும். அதனால அது என் மேல விழுந்தது ஒரே இதுவாகுதுல, உருகாதுல்ல, என் மேல விழுந்து அங்கங்க போய் விழுந்துருது போல. எனக்கு தெரியல என்ன இந்த இடத்துல என்ன விழுது அப்படி இருக்கு. அப்ப என்னாச்சு இப்படின்னு எவன்டா அப்படி பாத்துட்டு இருக்கேன். அப்ப முதுகுக்கு பின்னாடி விழுந்திருக்கும் போல. இப்படி சாஞ்சோன்னா சில் அப்பதான் பாக்குறேன். பார்த்தா அவ்வளவு தூரம் ஃப்ரீஸ் ஆகுது. ஆலங்கட்டி மழை பெய்யுது ஃபிளைட்டுக்குள்ள. பெய்யதான் செய்யும் அந்த ஹைட்ல. என்ன சொல்ற? கரெக்ட். அந்த ஹைட்ல போனா அந்த ஹைட்ல வந்து ஆலங்கட்டி மலை எல்லாம் நார்மல் தான். அது ஆலங்கட்டி மலை வழியா போறது தான் கிளவுடுங்க. ஆமா, அது ஆலங்கட்டி மலை இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்க நேவிகேட் பண்ணும்போது எவேட் பண்ணிடுவாங்க. ஆனா கிளவுடு, ஒரு கிளவுடோட ஸ்ட்ரக்சரு என்ன, வாட் இஸ் இட் மேட் ஆஃப் அப்படின்னா வெளியில பார்க்க பஞ்சு மாதிரி இருக்கு. ஆனா இட் இஸ் மேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆமா, அந்த எலக்ட்ரிசிட்டி வழியா போகும்போது அந்த ஃபிளைட் தடுமாறுது. ஆமா, டர்புலன்ஸ் டர்புலன்ஸ்ன்றாங்க. என்னடா டர்புலன்ஸ்னு பார்த்தா அந்த அயனைஸ்டு ஏர் வழியா போகுது. அதுதான் அந்த ஏர் வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரெஷர்ல இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நெட்வொர்க் மாதிரி அந்த இடத்துல அயனைஸ்டு ஏர் வந்து பட நெட்வொர்க் நிறைய வச்சிருக்கு போல இருக்கு. வலை மாதிரி இருக்கு. அந்த வலை வழியா போகுது. அப்போ அந்த வலையில மாட்டி சிக்கி தவிக்குது நம்ம ஃபிளைட்டு. அதுதான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ். வரும்னு சொல்லியிருக்காரு சில சமயம். ஒரு தடவை கொடூரமான டர்புலன்ஸியா அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா லைவா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கொஞ்சம் டாப் கிளாஸ் ஃபிளைட்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா, உனக்கு லைவா நீ என்ன ஆல்டிடியூட்ல இருக்க, என்ன ஸ்பீட்ல இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ அவர் சொன்னாரு திடீர் அதாவது அப்படியே ஒரு நிமிஷம் இறங்கும். அப்போ வந்து டக்கு நீங்க பார்த்தா அதுக்குள்ள 150 மீட்டர் இறங்கி இருக்கு. ஆமா, அது வந்து ஏர் பாக்கெட்ஸ். ஆமா, அப்படிங்கிற அது வித்தியாசமான டர்புலன்ஸ். அது எப்படின்னா காத்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போகல. காத்து சில இடத்துல வந்து காத்து வந்து ஃபாஸ்டா போகுது, சில இடத்துல வந்து காத்து வந்து ஸ்லோவா போகுது. ஸோ அப்போ எங்கெல்லாம் ஸ்லோவா போதோ காத்து, அந்த இடத்துக்கும் ஃபாஸ்டா போற இடத்துக்கும் நடுவில் ஒரு கேப் ஃபார்ம் ஆயிடுது. தண்ணியிலே அப்படிதானே, தண்ணியிலே சுழற்சி வரும். ஆமா, சுழற்சி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இடத்துல தான் வரும். வார்டெக்ஸ் அப்படின்னு வானுங்க, இந்த வேர்ல்பூல் அப்படின்னு வானுங்க. அது வந்து தண்ணிக்குள்ளேயும் வரும், தண்ணிக்கு மேலேயும் வரும். ஆமா, தண்ணிக்குள்ள வருதெல்லாம் வந்து இழுத்துன்னு போயிடும் உள்ள. சம்ம ரிஸ்க். அதனால தான் நம்மள ஆத்துக்குள்ள இறங்காத, குளத்துக்குள்ள ஏரிக்குள்ள எல்லாமே இருக்கும். அது எப்படி அது ஃபார்ம் ஆகுது? அது வந்து வாட்டர் ஃப்ளோவோட டிஃபரன்ஸ் இன் ஃப்ளோ தான் வந்து அது வந்து அப்படி வருதா. அந்த மாதிரி ஏர்லயும் இருக்கு. கிரேசிங்க. அந்த மாதிரி உள்ளதுதான் உங்களுக்கு. நீங்க இந்த லாஜிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி டொர்னாடோ ஃபார்மிங்லாம் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஃபிளைட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் 1 மணி நேரத்துல போறதெல்லாம் மேஜிக்கல். ஆமா, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் டக்குன்னு ஏறுறேன் இறங்குறேன் அப்படி இருக்கு. ஆனா நான் எவ்வளவு தடவை பஸ் பிடிச்சி போவேன். அது எப்படி இருக்குன்னா, கோயம்பேடுல ஏறி உட்காந்துட்டேன்ப்பா, சரி வண்டி எடுக்க மாட்டேன். எல்லாரும் வந்தாதான் வண்டி எடுப்பேன். சரி எல்லாரும் வந்துட்டாங்க, எடுக்க மாட்டேன். எனக்கு டைமிங் கொடுத்தப்பதான் எடுப்பேன். அப்போ எடுப்பையா மாட்டேடா அப்படின்னு ஒரு கோவம் வரும். அப்பதான் எடுப்பான் வண்டியை. இல்ல இது ஆக்சுவலா ஃபிளைட் டைமே பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிளைட்ஸ் பைலட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து 1 hour கிடையாது. நம்ம சிக்னலு லேண்டிங் எல்லாம் சேர்த்து தான் அப்படி ஆகுது அந்த மாதிரி இருக்கும். கரெக்ட். பறக்கிறது பார்த்தோன்னா 45 போயிடுவாங்க. 45 minutes. ஹைலைட் என்னன்னா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என் தெரிஞ்ச பசங்க 2-3 பேர் வந்து போயிங்ல இருக்காங்க. அவங்க வந்து ரீசெண்டா அந்த ஒரு ஃபிளைட் அகமதாபாத்ல விழுந்தது இல்லையா, அந்த டைம்ல நான் பேசும்போது அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, உலகத்திலேயே சேஃபஸ்ட் ஆக்சுவலா ஏர் தானே. ஆனா இந்த லூசுங்க ஏதோ பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு இமேஜ். ஒரு டைம்ல வந்து போயிங் இமேஜ் எப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இஃப் இட்ஸ் நாட் போயிங் ஐ எம் நாட் ஃப்ளைங் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப என்னடானா இவ்வளவு அன்சர்டன் ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஏன்னா இருக்கலே சேஃபஸ்ட் ஏர் டிராவல் தான். குவிக்காவும் போலாம், சேஃபாவும் போலாம். அவ்வளவு மானிட்டர் பண்ணுவோம். ஃபிளைட்டும் சேஃப், ஃபிளைட்டோட ரூட்டும் சேஃப், எல்லாத்தையுமே நாங்க மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அது யோசிச்சு பார்த்தா தெரியுது. ஏன்னா இப்போ லிட்டரலா எனக்கு இந்த தடவை அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மேஜிக். எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படின்னு நான் அப்போதான் யோசிக்கிறேன். இங்கேருந்து வியட்நாம்லேருந்து ஒரே நாளைக்குள்ள சிவபரணியால் வந்து அங்கேருந்து இங்கே வர முடியுது அப்படின்றதெல்லாம் எவ்வளோ பெரிய மேஜிக். 1 hourல நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுது. அதுக்கு 1 hour மேஜிக்யா அப்படின்னு. பிசினஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்களடா, அவங்க சார்ட்டர்ட் ஜெட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டைரக்ட் ரூட்.
எப்போ வேணா போலாம் அவங்க டைரக்ட் ரூட் வேற. ஆ. இப்போ வியட்நாம்ல இருந்து வரும்போதே கூட பார்த்தனா எனக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. பிளஸ் நான் அதுலலாம் வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆக மாட்டேன். டிக்கெட் அவங்களே போடுறாங்கன்றனால நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். கரெக்ட். பட் இப்போ நிர்மல் ப்ரோலாம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணி பழகிடுச்சா, அவர் இவரு சஜஸ்ட் பண்ணுவாராம். எனக்கு வந்து ரூட் எப்படி போடுறீங்கன்னா, நான் கேரளால இருந்து மலேசியா, மலேசியால இருந்து இல்லாட்டி கேரளால இருந்து சிங்கப்பூர், இல்லாட்டி கேரளால இருந்து மலேசியா, மலேசியால இருந்து வியட்நாம் அப்படின்னு ஒரு ரூட் போடுவார். ஓகே. அப்போ அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா டிராவல் டைம் ரொம்ப கம்மி. ஓ சரியா, அந்த மாதிரி போடுறாரு. ஓகே. இதுவே வந்து நான் வந்து எப்படி போனேன்னா இப்படி போனேன், அங்க போய் திரும்ப இப்படி இங்க இருந்து வந்து ஹாங்காங் போறேன், ஹாங்காங்ல இருந்து திரும்ப கீழே இப்படி வரேன் டுவர்ட்ஸ் அந்த வியட்நாம், சவுத் வியட்நாம். ஆமா, அங்க வரேன். அதனால எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே ஓகே. இதே மலேசியா வழியா போனா பக்கம் இப்படி இருக்கும், இப்படி போய் இப்படி வர மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. அப்போ அதான் யோசிச்சேன், நீ சொன்ன மாதிரி பார்த்தனா இப்போ அதுக்கே நான் கார்டு போடுவேன். இங்க பாரு, இங்க இருந்து இப்படி போய் இப்படி வருதா, இங்க இருந்து இப்படியே நேரா வந்து சார்ட்டர்ல போயிடுவானுங்க. சால்ல நீங்க இருந்து நேரா. ஆமா, அதெல்லாம் இன்னும் மேஜிக்கலா இருக்கும். இல்ல ஆமா, மேஜிக்கலா இருக்கும். ரூட்ல எல்லாமே வாங்கிடுவாங்க, நேரா சென்னையில லேண்ட் ஆயிடுவாங்க. அவ்வளவு வேற லெவல்ல இருக்கும். எவ்வளவு நேரத்துல சார் வந்தீங்க அப்படின்னா, அதுதான் பவருங்க. அதான் அதை தேடி தான் போறாங்க எல்லாருமே. உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு பவர். அதுக்கு பர்பஸ் இருந்தா பரவாயில்லைங்க, எனக்கு அதுதான் தோணும். பர்பஸ் உருவாக்குறதா அவங்க பிசினஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது தேவைப்படுது. கண்டிப்பா. பட் நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், எதுவுமே நானும் டேய் எதுவுமே பண்ணாம யோசிக்கிறது பைத்தியக்காரன். அதுதான். இப்போ ஒரு கண்ட்ரியோட பிஎம்ஓ இவங்களாமும் டிராவல் பண்றாங்க இல்லையா, அவங்களாமும் அப்படிதான் போறாங்க. ஆமா, ஏன்னா பொழுதன்னைக்கும் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தா அப்போ வேலை யாரு பாக்குறது? அதனாலதான் இப்போ டக்குன்னு பார்த்தா ட்ரம்பா இருக்கட்டும், பொழுதன்னைக்கும் டிராவல் பண்றது அவங்க. அதனாலதான் வந்து சார்ட்டர்டு போட்டுறாங்க. கரெக்டா? சார்ட்டர்டு ஏன் போடுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல அப்படியே உள்ள போய் அப்படியே ஏறி கிளம்பு. ஆமா, அப்படி நாம போய் செக்யூரிட்டி செக் பண்ணுங்க சார், என்ன இருக்கு பேக்ல சார்? அது கேமரா எக்யூப்மெண்ட் சார். கேமரா எக்யூப்மெண்ட்லாம் எதுக்கு? கேமரா எக்யூப்மெண்ட் கேமரா எடுக்கிறதுக்கு, வேற எதுக்கு சார்? என்ன எங்க போறீங்க? இங்க போறோம் சார். அப்படியா, எப்படி இருக்கு இந்த போனு, நல்லா இருக்கா? யோ, இவ்வளோ நேரம் செக்கிங் மாதிரி தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ நேரம். அப்போ அதுக்கு நான் ஒரு 2 hours முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போயிடுறேன், இந்த மாதிரிலாம் கூத்துலாம் நடக்குதுன்றதுக்காக. அங்கே போயிட்டு அங்கே வெட்டியாக இருக்கேன். ஆனால் டிஜி யாத்திரா நல்லா இருந்ததுல. டிஜி யாத்திரா சூப்பர். டிஜி யாத்திரா சூப்பர். லோக்கல் டொமஸ்டிக்ல டிராவல் பண்ண ஜாலிங்க. அது செம்ம ஜாலிங்க. மூஞ்சி அப்படியே காமிச்சா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுது. என்னடா அவ்வளோதானா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பயங்கரம் அதெல்லாம். டிஜி யாத்திரா ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் டெல்லி போகும்போது கூட நான் அதை யூஸ் பண்ணல டிஜி யாத்திரா. எனக்கு தெரியல, எனக்கு அப்போ சொல்ல எனக்கு யாருமே. நீ சொன்னதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணி பார்த்தேன். வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேங்ல டிஜி யாத்திரா பயங்கரமா யூஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தது 2 பேரு. ஒன்னு வருண் வந்து வட்சன். இவங்க 2 பேரும் தான் அதை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ரொம்ப கன்வீனியன்ட். அவங்க 2 பேர் தான் டிராவல் பண்றாங்க. நம்மளாம் இப்பதான் டிராவல் பண்றோம். நான் ஓகே, முன்னாடி டிராவல் பண்ணிருக்கேன். அப்போ டிஜி யாத்திரா கிடையாது. அப்போ அதெல்லாம் கிடையாது. நான் வந்து அதுக்கு இன்னும் முன்னாடியே போவேன் முன்னாடிலாம். சரி, இப்போ எல்லா ஃபைல்ஸும் வந்துருச்சான்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லேன். எக்ஸைட் ப்ரோல இன்னும் வந்துட்டு இருக்கு போல. இல்ல, இங்க எல்லாம் போயிட்டு இருக்கே பரத்வாஜ் சென்டிங். அது அப்படிதான் சொல்ல வந்துட்டுல ஒரு இது ஓடிட்டு இருக்கு பாரு. அப்படின்னா இங்க உள்ள ஒண்ணு அமைதியா போயிட்டு இருக்கு. ஹாய், டிக்கு போட்டு ஏமாத்திட்டேன் என்ன? ஆமா, அங்க இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இது வந்து கேட்ச். இது கேட்ச் ரிலேட்டட். இது என்ன கேட்ச் பண்ணிடுச்சியா? அந்த மாதிரிலாம் பண்ணோம், சர்ப்ரைஸ் பண்ணோம். ஓகே ஓகே. இதானா லோ எக்ஸ்போஷர் வச்சு எடுத்தனால செமையா இருக்கு பாக்க. லோ எக்ஸ்போஷர் வச்சு அது ஏதோ ஃபாரின்ல போய் எடுத்த மாதிரி இருக்கு. எடுத்தது என்னமோ இங்கதான் பாடி பக்கமும் அண்ணா நகர் பக்கமும் சுத்திட்டு இருக்கும்போது எடுத்தது. ஆனா ஏதோ பரவாயில்லையா, யூரோப்ல எங்க போன அப்படின்னும் போது சி இந்த வேணாம் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான், இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஆக்சுவலா வந்து என்னாச்சுன்னா ட்விட்டர்ல 2 தடவை வந்திருக்கா? இல்ல ஒரு தடவை தான். நான் ட்விட்டர்ல ஒரு சாம்பிள் பார்த்தேன்டா. அப்புறம் ஏன் இங்க திருப்பி இதெல்லாம் காமிக்குது? அது கேட்சா இருக்க போகுது. இது ஒரு தடவை வந்திருக்கு. அதே ஃபைல் தானா? சேம் ஃபைலா? நான் ஃபைல் நம்பரு 5757. ஆமா, டபுள் டைம் போயிடுச்சா? சரி பரவாயில்ல, அது போயிட்டு போகுது, அது தெரிஞ்சிடும்னு வச்சுக்கேன். ஆமா, நானே 2 தடவை போட்டேன் தெரியாம. சரி விடு. ஆனா வீடியோலாம் டபுள் டைம் அப்லோட் ஆகாது. போட்டோஸும் வீடியோஸும் டபுள் டைம்லாம் ஆகாது. ஓகே. டபுள் டைம் காட்டும் நீ திரும்பி அனுப்பியிருக்க மாதிரி, ஆனா 1 டைம் தான் அப்லோட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னா ட்விட்டர்ல பார்த்தேன்டா, இந்த கேமரா கம்பேரிசன்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. நானும் சொல்றேன், நானும் ஓகே அதெல்லாம் பண்ணுவேன் தான், பண்ணலன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து ரொம்பவே ஹைலி சப்ஜெக்டிவ். எனக்கு சில சமயங்கள் என்ன தோணுது அப்படின்னா, சில போட்டோஸ்ல கிரெயின் இருந்தா தான் நல்லா இருக்கு. ஆமா. ஸோ ஒரு ஃபோட்டோ ஒரு மாதிரி. இப்போ ஒரு சில ஃபோனோட அல்காரிதம் எப்படி ஆயிடுதுன்னா, கிரெயினே இருக்காது, எல்லாத்தையும் ஸ்மூத்தன் பண்ணிடும். ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல. கரெக்ட். ஒரு பர்சனோட போர்ட்ரேட் நான் எடுக்கிறேன், மோனோக்ரோம்ல எடுக்கிறேன் போது அந்த மோனோக்ரோம்ல ஒரு மைல்டு கிரெயினும் சேர்ந்து ஆட் ஆகும்.
ஓகே. அப்போ எனக்கு அது வேற மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. அந்த கிரெயினே இல்லாம சாஃப்டா இருந்ததுன்னா அது வேற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஒருத்தருக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஒண்ணு ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஒருத்தர் வந்து கிரெயினோட எதிர்பார்க்கறாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிரெயினே இல்லாம எதிர்பார்க்கறான். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு. அடுத்து சாம்சங்கோட அல்காரிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சாம்சங் வந்து ஒரு கேஷுவலா ஒருத்தர் வந்து இப்போ சும்மா பாயிண்ட் அண்ட் ஷூட் பண்றாரு, அதை வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண போறாரு. அவருக்கு வந்து என்ன தெரியாதுன்னா எதுவுமே தெரியாது, அவருக்கு போட்டோ எடுக்க மட்டும் தான் தெரியும். பார்க்க போனா அவருக்கு போட்டோலயே சிமெட்ரி வைக்க கூட தெரியாது. கரெக்ட். அவருக்கு ரூல் ஆஃப் என்ன ரூலா, அதெல்லாம் ரூல்லாம் நான் படிச்சது இல்லைங்க, நான் தெரியாதுங்க. சரியா? ஸோ இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு சாம்சங் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அல்காரிதம் கொண்டு போறான். ஓகே. இப்போ அதே மாதிரி தான் விவோவும் கொண்டு போறான். எனக்கு பார்த்தாலே விவோ ஓப்போவும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல எனக்கு ஷாமியோட வித்தியாசத்தை நான் நல்லாவே வந்து இப்ப இல்ல 14 அல்ட்ரா டேஸ் 15 அல்ட்ரால நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் நான் எப்ப பாரு என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ்போஷரை மைனஸ்ல கொண்டு போயிட்டு தான் நான் போட்டோவே எடுப்பேன். அப்பதான் அதுல எப்படி இருக்கும்னா, அந்த சோஷியல் ரெடி போட்டோஸ் மாதிரி கொஞ்சம் ஹை கான்ட்ராஸ்ட்லயும் கரெக்ட் அந்த மாதிரி இருக்கும். எஸ். அப்ப என்னாச்சு, நானும் ஃபீல் பண்றேன். இவனுங்க என்னடா கேமரா டெஸ்ட்னு சொல்லிட்டு பண்றானுங்க. சாம்சங் ஹை கான்ட்ராஸ்ட்லயும் லோ எக்ஸ்போஷர்லயும் எடுத்துருது டிஃபால்ட்டா. இது ஷாமி வந்து 1 இன்ச் சென்சாரை வச்சுக்கிட்டு அது எப்படி எடுக்குதுன்னா நல்ல பிரைட்டா எடுக்குது. கரெக்ட். இப்போ இவன் என்ன பண்ணணும், ஆக்சுவலா இவன் குறைக்கணும். அப்போ இவன் வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லி கொடுத்து கம்பாரிசன் பண்ணிருக்கணும். ஆமா சரியா? அதெல்லாம் எதுவும் பண்ணாம இப்படி ஃபிளாட்டா பண்றதுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது எப்பயுமே ப்ளோ அவுட் ஆகி தான் எடுக்கும் போல, அது ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப பிரைட்டா, இது ஒரு மொக்க கேமரா போல. நான் என்ன சொல்றேன், சாம்சங் நல்ல கேமரா காலத்திலேயே விளாட் சாவான்னு ஒருத்தன் என்கேட்ஜெட்ல நோக்கியா N8 மேல வேசலினை தடவி எடுத்தான். அப்ப அவனெல்லாம் புடிச்சு எல்லாம் ஏறினும். ஏன் அப்படி பண்ணா? அவ்வளவு கேவலமான ஒரு கேவலமா பண்ணான். ஏன்னா அது வந்து அதை விட பெட்டரான போன் வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. வேற என்ன, ஐபோன் சாம்சங் ஏதாவது இருக்கும். சாம்சங்கும் ஐபோனும் அப்பெல்லாம் இப்போ அதுக்கு மரியாதை இருக்கு. நோக்கியா N8 வாங்காதீங்க, கேமராக்காவெல்லாம் வாங்க. இப்ப எல்லாரும் கேமராக்காக தான் போன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்லயே அப்படியே எல்லாரும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அப்படியே போயிருக்கும் நோக்கியாக்கு. உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் நடந்துருச்சு, அது விடுங்க, அது வேற ஒரு நாள் கதை பேசுவோம். அதை பத்தி பேசினா வந்து நிறைய கழுவி ஊத்த வேண்டியது இருக்கு. ஸ்டீஃபன் ஈலாப்னு ஒருத்தவனை அவனை வந்து வச்சு செய்யணும் எனக்கு. ஆனா அந்த ஸ்டீவ் பால்மர் இருக்காருல்ல, ஆமா, அவர் நல்லவர். அவர் அழுவார்ல கிட்டத்தட்ட. ஆமா, we did nothing wrong இல்லையா? அது இப்போ எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க. இப்போ வந்து கேக்குறாங்கடா, எனக்கு வந்து போன் அடிக்ஷன் அதிகமா இருக்குண்ணே அப்படின்ட்டு. அன்னைக்கு போன் அதுக்கு தானே பண்ணிருக்காங்க, போன் காலுக்கு, மெயிலுக்கு, கேமராக்கு, மீடியாக்கு, அவ்வளவுதான். பட் இன்னைக்கு எப்படி எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது நோக்கியா போன் இருக்கா ப்ரோ, நான் வாங்க முடியுமா, நீங்க மட்டும் எப்படி வச்சிருக்கீங்கன்னு வர கேக்குறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ கடந்த 15 வருஷம் கலைப்பு எல்லாமே. அதான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் இப்ப போய் வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து நாங்க 2020ல வேணா நான் வாங்கினேன். 2020ல நான் வாங்கினேன், எனக்கு ஆசை வாங்கினேன். ஆமா, ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளவு வச்சிருந்தோம். ஆமா, ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உடனே யாராவது பார்த்துட்டு இது எங்க ப்ரோ வாங்குனீங்க சொல்லுங்கன்னா, இதெல்லாம் வந்து டக்குன்னு கிடைக்குமானே தெரியாது. கிடைக்காது. நாங்கெல்லாம் எப்படி சொல்றது, பறக்காவட்டி மாதிரி பறந்து பறந்து வாங்கினோம். உண்மைதான். எப்படி சொல்றது, அப்படிதான் சொல்ல முடியும். நாங்க பறக்காவட்டி மாதிரி வாங்கினோம். ஆனா எதுக்காக வாங்கினோம்? உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு. நாங்களே வச்சு இன்னைக்கு நான் இதை வச்சிருக்கும் போது எல்லாரும் எவ்வளவு வியப்பா பாக்குறாங்க தெரியுமா? இதை அதுக்காக நாங்க மட்டும் தான் அதை வச்சுக்கணும் அப்படி இல்ல. நாங்க வந்து நாங்க கூட அதை போய் வாங்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அது காணாம போயிருச்சுன்னா, இது ஒண்ணுடா. நான் இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய சோனி போன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நோக்கியா போனும் பிடிக்கும். இல்ல சோனி தான் என்ன ஆகும்னா, பாண்ட் மூவிஸ்ல சூப்பரா ஃபீச்சர் ஆகும். கரெக்ட். அதுல என்ன ஆகும்னா, கேசினோ ராயல் படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து சோனி போன்ல க்ளூலாம் இருக்கும், எலிப்சிஸ் அப்படின்னு. கரெக்ட். அந்த அதை எடுத்து இப்படி காட்டும் போது ஒரு பட்டன் போன் தான். அந்த கலர்ஸ்க்கும் அந்த டிஸ்பிளேக்கும் இப்படி எடுத்து இப்படி பார்ப்பான், டெக்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு சேஸ் சீனு, சேஸ் முடிஞ்சு போனை கையில எடுத்து ஒரு மெசேஜ் எடுத்து படிக்கும் போது அதை பாக்குறதுக்கு நமக்கு அப்புறம் இருக்கும்டா. இப்படி எடுத்து பாப்பாப்ல. ஓகே, இதுல டெக்ஸ்ட் மீன் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல வேற இருக்கும். நான் பார்க்கும்போது அப்படியே இருக்கு பாரு. இதுவே AMOLEDல, இது OLED. இதுல வந்து OLEDங்க. இல்ல இது பார்க்கும்போது எனக்கு அப்படி அந்த ஒரு கிரேஸ் இருக்குடா. எனக்கு இப்போ கூட எனக்கு ஆசை என்ன தெரியுமா, சீரியஸா, ஒரு 60 இயர்ஸ்க்குள்ள கொஞ்சமாவது நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஒரு போனை வந்து நான் யூஸ் பண்ணணும்டா. என்னால டெய்லி டிரைவரா இதை யூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா யூஸ் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டம். ஃபுல் டிஜிட்டல் லைஃப்ல இருக்கோம் நம்ம. ஆமா, அதனால எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இது ஒரு தடவையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, லைஃப் இவ்வளவு சிம்பிள், நான் தான் காம்ப்ளிகேட் பண்ணிருக்கேனான்னு இருக்கு. நீ மட்டும் இல்ல, அது ஓகே. இதை பார்க்கும் போதெல்லாம் அப்படி இருக்குங்க. இது பாருங்க, இவ்வளவுதாங்க போனு, இவ்வளவுதான் போன். இங்க பாருடா, இவ்வளவுதான் போன். இதெல்லாம் ஃபோன் பண்ண முடியும். இது போனா இப்படிதான் இருக்கு. எனக்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. போன்னா நாங்க இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். எங்க க்ரோயிங் அப் டைம்ஸ்ல இவ்வளவுதான் நாங்க பார்த்தோம் ஃபோன் அப்படின்னா. இன்னைக்கு கூட நானும் இந்த மாதிரி ஒரு 2 ஃபோனை வந்து பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும்.
அப்பதான் வந்து எடுத்து நான் தொட்டு பார்ப்பேன் இதுதான் ஃபோன் அப்படின்னு. ஆனா என்ன பண்றது, நமக்கு வந்து ஸ்கிரீன் இவ்வளவு பெருசு தேவைப்படுது, டெலிகிராம் தேவைப்படுது. அதே மாதிரிடா நீ இப்ப சொல்ற பாயிண்ட் அப்ப நான் யோசிக்கிறேன், இப்போ எனக்கும் சரி உனக்கும் சரி இப்போ நமக்கு டைம் பத்தலடா, நோட் பண்ணியா? ஆமா, எனக்கு வந்து என்னன்னா, நான் இந்த ஃபோனை நான் ரெடி பண்ணேன். இது பார்ட்டாக கிடைச்சது எனக்கு. இந்த ஃபோனை ஃபுல்லா நான் அசெம்பிள் பண்ணேன். இதுல வந்து ஒர்க் ஆகல, இந்த ஃபோன் பூட்டே ஆகல. நம்ம ப்ரொபோனன்ட்ட தான் வாங்கினேன். பூட் ஆகாம இருந்தது. ஒரு ஸ்பேர் யூனிட் அவங்க கொடுத்தாங்க. அந்த ஸ்பேர் யூனிட்டும் கம்ப்ளீட் டெட்டு. ஸோ நான் வந்து இது பூட் ஆகல அப்படின்னாங்க. நான் போய் போர்டு மாத்தி, போர்டில் இருக்க கேமராவை மாத்தி ஒன்னொன்னா மாத்தி பார்த்து அப்புறமா பார்த்தது ஆனா ஒன்று கிடைச்சது பாருங்க, ஒரு பரவசம். இதுல இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபோன்ல இப்போ கேமரா ஒர்க் ஆகாது. ஆனா என்ன இதுல இருக்கிற கேமரா வச்சுதான் நான் நாளை ஓட்ட போறேன்னா, நான் 808 மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும் போது 7900 பிரிசம்ல இருக்க கேமரா ஆன் பண்ணி நான் நேரத்தை ஓட்ட போறேன், வாய்ப்பே இல்லை. ஸோ மெஜாரிட்டி இதில் மியூசிக் லிசன் பண்றதுக்கு செம்மையா இருக்கும் ப்ளூடூத்ல. அப்புறம் ஜோக்கு பத்தியா, இந்த ஃபோனை பத்தி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு USB-Cல ஆடியோ லிசன் பண்றோம், அப்பயே மைக்ரோ USB ஹெட்ஃபோன்ஸ் தான் பேக்ல வரும். ஆமா, பாக்ஸ்ல வந்து மைக்ரோ USB ஹெட்ஃபோன்ஸ் வரும். அப்பவே மைக்ரோ USB-லயே நாங்க ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துறோம். ஆமா, மைக்ரோ USB ஹெட்ஃபோன்ஸ் வரும் அப்ப இந்த ஃபோன்ல. ஆனா அதாங்க, சோனி நோக்கியா இவங்கெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தாங்க. அப்போ சோனி நோக்கியா கேட்சப் பண்றதுக்கு யார் ஓடிக்கிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா, மோட்டோரோலா வேற லீக்ல இருப்பான். மோட்டோரோலா ஒரு யூனிக்கா இருக்கும். சாம்சங் LG இவங்களை கேட்சப் பண்ண தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த நோக்கியாவும் சோனி என்னடா பண்றான் அதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட் மாறி போய் LG காணும். LG வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளு. சாம்சங் G7 சுத்திக்கிட்டு இருக்கான் செகண்ட்ஸ் மார்க்கெட்ல. அப்படியா? நானும் G7ஐயும் G8s G8s கூட இல்ல, ஆக்சுவலா நம்ம ஊர்ல இருந்த G8X மாசு, G7 G6 இந்தியன் G6ல தான் டேக் இருக்கும், US G6ல இருக்காது. G7ல இருக்கும்ல, G7ல உண்டு. LCD இத்தனைக்கும் அதெல்லாம். G7 சுத்திக்கிட்டு இருக்கான், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன ப்ரோ அதுல மியூசிக் பிளேயரா நான் அதை யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். நானும் நம்ம சர்க்கிள்ல கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் V series ஆக்சுவலா பாக்குறேன். ஏன்னா V seriesல வந்து கொஞ்சம் கேமராவும் கொஞ்சம் V30 வேற லெவல்ல இருக்கும். V30 இன்னும் வச்சிருக்கானா? விக்கி அப்பயே வித்தாச்சுடா அது. ஓகே, லாங் பேக்கே வித்தாச்சு. V30 V40 V50 வரைக்கும் தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. V50 V60 குளோபல்ல வந்து அங்கங்க ரிலீஸ் ஆச்சு. V60 தான் பீக் 865 ப்ராசஸரோட இருக்கும். ஆமா, அது கிடைச்சதுனாலும் நம்ம வாங்கி வைக்கலாம். வேற லெவல் தான். ஆனா ஜாப்பனீஸ் தான்டா கிடைக்குது, அதுதான் பிரச்சனை. வெறும் கேமராக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதான். இல்லாட்டி வோடாஃபோன்ல போயிட்டு அன்லிமிட்டட் 4G பிளானை போட்டு அதுல தூக்கி போட்டு BSNL அன்லிமிட்டட் 4G இல்லையோ, அதுல ஒரு மண்ணும் இல்ல இது வரைக்கும். BSNL தான் போட்டு. ஆமா, BSNL தான். ஆனா எல்லா இடத்துலயும் நெட்வொர்க் வருதுயா, அதுதான் சிக்னல்ரா. வெள்ளையங்கிரி மலை ஏறினா கூட அங்க நெட்வொர்க் வரும் BSNL. அந்த மாதிரி சொல்றேன். அதுதான் எங்க ஆளோட அட்வான்டேஜ் அதுதான். சோ எங்க வேணா கால் பண்ணலாம், மெசேஜ் சொல்லுவான், என் பொட்டன்ஷியலை கரெக்டா யூஸ் பண்ணு, சும்மா நீ 1000 விஷயம் எதிர்பார்ப்ப, அதெல்லாம் 4G எல்லாம் தர முடியாது உனக்கு. 4G இருக்குன்னு நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீ தரலாம் முடியாது. 4G ஆனா ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கு, நம்ம இங்க சென்னையில தான் நல்லா இல்ல. ஆமாமா, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், செமையா இருந்தது இல்ல பிரச்சனை. ஏன்னா எங்க அப்பா தான், நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன், எங்க அப்பா அங்க வச்சு கபடி மேட்ச் ஸ்ட்ரீம், அதாவது பஃபராகமா பாப்பாங்களாம். 4G BSNL. இங்க என்னடா ஒன்னும் வர மாட்டேங்குது அப்படின்வாங்க. இங்க வந்தா சென்னையில் வந்து படுத்து கிடக்கும். சென்னையில் வந்து ஒரு மொக்கையான எக்ஸ்பீரியன்ஸ் தான் BSNL. எனக்கும் அதே தான். நான் தென்காசியில் இருக்கும்போது BSNL ட்ரை பண்ணினேன், அசால்ட்டாக வேலை பார்த்துச்சேன், செம ஜாலியாக இருக்கும் தென்காசியில். சரி, அப்போ இது என்னது? அதுவா, அது வந்து புள்ள. ஆமா, புள்ள அப்படிதான் நான் ஆக்சுவலா சொன்னேன். இது வந்து ஒரு சிங்கிள் டிரைவர், செமையா இருக்கு. எப்படி இருக்கான்? அற்புதமா இருக்கானா? ஆமா, எலைட்டா இருக்கான். ஆமா, எலைட்டே தான். சிங்கிள் டிரைவர்ல இவ்வளவு எலைட்டா? ஆமா. இதுக்கு பேர் என்ன? அதான் புலாவா அதுக்கு பேரு? ஏதோ டான்சு ஏதோ சொன்ன, அது வேற. ஓ, அது வேறயா? அது எங்க இருக்கு? அது எங்கேயோ இருக்கா? சரி சரி. இது வந்து இதுதான் அந்த கெத்தானது. இது என்னது? இது சிங்கிள் டிரைவர் IM, அவ்வளவுதான். சிங்கிள் டிரைவர் IM. ஆனா எங்க டியூனிங் பேசும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் வந்து இப்போ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து பரவச நிலை அடைய போறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் யூனிக் பீஸ் தான். அதற்கு பேர் அடேங்கப்பா, யூனிக்ரான், புலா யூனிக்ரான். 7000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். அதாவது யூனிகான் இன்ஸ்பயர்டு யூனிக்ரோம் அப்படின்னு இருக்கும். யூனிக்ரோம். ஓகே, யூனிகான் அப்படி பதில் யூனிக்ரோம். ஓகே, ஆமா. சோ 10mm டைனமிக் பெரிலியம் டிரைவர், சூப்பர். இது வந்து நீ இப்போ சிம்பிள்ரா. எனக்கு என்னன்னா, நான் மெலோடி இப்போ அதிகமா கேட்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மெலோடியிலயும் ஒரு ஹெட்செட்டால நல்லா புஷ் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கு. இந்த கேஸ் சூப்பரா இருக்கு.
கேஸே செமையா இருக்குல்ல. ஜுவல்லரி கேஸ் மாதிரி இருக்கு. இங்க பாரு, இவ்வளவு தூரம் வைக்கிறேன், செம்மையா இருக்கு. செம்ம டியூனிங் நீ சொன்ன மாதிரி. குட் ஸ்டேஜிங், வெரி நைஸ், வெரி நைஸ், ஃபண்டாஸ்டிக். இன்னொரு பாட்டு இருக்குடா, சொல்லித்தரவா அப்படின்றத பாட்டு தான் கேட்டுட்டு பாரு. இதுல ஒரு பேஸ் வரும், இதுல ஒரு பேஸ் வரும், செம்ம பேஸ். அன்னைக்கு நான் கேட்கும் போது கிடைக்காத பேஸ் இதுல கிடைக்குது, சேம்பர்னாலயா. பெண்டுலமாடும் அந்த பாட்டுங்க. இந்த பழைய சாங்ஸ்லாம் இதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் வந்துட்டாரு. ஹாரிஸ் ஜெயராஜ் யுவன், அது இன்னும் ஒரே ஒரே ஆளுங்க போட்ட மாதிரி இருக்கு. யுவன் தான். இப்பனா தமன்னு. ஆமா தமன்னு. சூப்பரா இருக்கியா கிளாரிட்டி, நல்லா இருக்கு கிளாரிட்டி, சினிமேட்டிக்கா இருக்கு. இந்த ஐஎம் படம் பார்க்கறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். அந்த F1 படம்லாம் பார்த்தா செம்மையா இருக்கும். இந்த F1 படம் ஹெட்ஃபோன்ஸ்ல போட்டு பாரு. F1 ஒரு படம் இருக்கு, பாத்துட்டேன். அது ஒரே ஒரு தடவை பாத்துரு. வெறும் மியூசிக்காக ஹெட்ஃபோன்ஸோட பாத்துட்டியா? செம படம் இல்ல? அந்த பிராட் பிட் கேரக்டர் செம கேரக்டர். அடி புலா யூனிக்ரோம், ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சிங்கிள் டிரைவர் ஐஎம், 7000 rupees. ஒரு பியூட்டிஃபுல்லி பேலன்ஸ்டு டியூனிங், ஹைஸ் லோஸ் மிட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆக்சுவலாக நான் பழைய ட்ராக்ஸ்லாம் இப்போ அப்படியே பொறுமையாக போக ஆரம்பித்தேன். அந்த 2000 அந்த டைமில் உள்ளதெல்லாம் கேட்க எனக்கு எப்படி இருக்குன்னா, அப்போது ரொம்ப க்ரேஸியாக வந்திருக்கு, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டல்லாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குது இந்த ஐஎம். ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் கேட்ட ஐஎம்லேயே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஐஎம் நான் கேட்டதே இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஎம் கேது, ஃபண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா பண்ணி டிரைவர், நல்ல டியூனிங்ல. அதாவது இதில் நான் ரொம்ப சத்தமாக பேசிட்டேன்னா ஒரு நேரம் இல்லை, அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க தெளிவாக அவங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பியூலா நாங்கள் வந்து மல்டி டிரைவர் ஃபேமஸாக இருக்கிற இந்த டைம்லையும் சிங்கிள் டிரைவில் நாங்கள் எப்படி பிறந்திருக்கோம் பாரு அப்படின்னு தான். இது எனக்கு வந்து எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, அந்த நோக்கியா பிளே 360 ஸ்பீக்கர் தான் ஞாபகப்படுத்துது. ஒரே டைனமிக் ஸ்பீக்கரில், அதான் டைனமிக் ஸ்பீக்கர் அவன் சொல்லுவான் அந்த காலத்திலேயே, ஒரே ஸ்பீக்கர்லேயே டைனமிக் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். 360 டிகிரி ஆடியோ வரடா, அது 360 டிகிரி ஆடியோ வர, ஊஃபருக்கு வந்து சேம்பர் வர. ஐயோயோ, அந்த ஸ்பீக்கரில் நான் இன்னமும் டெய்லி பாட்டு கேட்டு எனக்கு இயர் கேசம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு, அந்த ஃபீல் கிடைக்குது. அதான் ஒரு சிங்கிள் டிரைவர்லேயே. ஏன்னா செப்பரேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதில், செப்பரேஷன்லாம் எனக்கு தெரியல. நான் அந்த மல்டி டிரைவர் இதில் எனக்கு செப்பரேஷன் ரொம்ப க்ளீனாக கேட்கும். அது பயங்கர. இது அப்படி இல்லை, எல்லாமே ஒன்றா வர மாதிரி இருக்கு. ஆனால் அதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மிக்சிங் கிளாரிட்டி இருக்கு. அந்த டியூனிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. EQ செம்மையாக பண்ணியிருக்காங்க. அகெயின் அந்த பிளே 360யோட ஃபீல் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன் ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குறேங்க. உங்களுக்கு ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு ஸ்பீக்கரில் கொடுக்குறேன். என் வீட்டில் நான் வந்து இப்போ வச்சு ஓரமாக வச்சு நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ரூம் ஃபுல்லாக வருது சவுண்டு. ஸ்பீக்கரில் வருதா இல்லை எங்கேருந்து வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது, அது பாட்டுக்கு மறைஞ்சு ஓரமாக கிடக்குது. அவ்வளோ பெரிய சவுண்டு வருது என்ன, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சவுண்ட் வருது. அதான் அவ்வளோ பேலன்ஸ்டா இருக்கு. இது நம்பர் தானே? ஆமா, ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டுங்க. இதுலயும் எனக்கு அதுதான் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேலன்ஸ்டான. எனக்கு நான் இது வேற அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கசின்ஸு ஒய்ஃபுக்கு வேணும்னே அனுப்புவேன். சரியா, என்ன பண்ணுவேன்னா, பழைய போன்ல இது இப்ப நான் உனக்கு அனுப்பியிருக்கேன், ஃபிளாஷ் மெசேஜ் அனுப்பி விட்டுருவேன். அவங்க பாப்பாங்க. ஆனா பழக்க தோசை இப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, பேலன்ஸ் காட்டுற மாதிரி தான் அது காட்டும். ஓகே, தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, வந்ததுமே கேன்சல் பண்ணிடுறாங்க. நான் SMS அப்படின்னு சொல்லுவேன்னா, ஐயோ
நான் இதை எங்க போய் பாக்குறது அப்படின்னு கேட்பாங்க. எங்க போய் அதான் நீ கேன்சல் கொடுத்துட்டியா, காணாம போயிருக்கோம் அப்படின்னு. இது காணாம போயிருக்குமா? நல்ல பிராங்க். சமல்ல, காணாம போயிருக்குமா? என்ன அனுப்புனீங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன அனுப்புங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் எந்தலான இருக்கும், சென்ட் ஐட்டம்ஸ்ல இருக்கும். சென்ட் ஐட்டம்ஸ்ல வந்து நான் கடைசியா என்ன அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இப்போ நான் உனக்கு ஹாய்டான்னு ஒரு ஸ்மைலி போட்டு அனுப்பியிருக்கேன். இது வந்து எனக்கு இருக்கும். ஆனா ஒரு லூஸ் ஐபோனு ஃபிளாஷ் மெசேஜையும் எஸ்எம்எஸ்ஸா காட்டுது. ஆண்ட்ராய்டில் ஃபிளாஷ் மெசேஜ் மேல அழகா. ஆமா, இப்போ உனக்கு எதுல வந்திருக்கும்? பிக்சல். இப்போ நீ ஓபன் பண்ணனா அதுல வந்து வெளியிலேயே இருக்கும். நான் திரும்ப ஒரு தடவை அனுப்புறேன். போகுது, அப்டேட்டிங் த ஃபோல்டர், சென்ட். இப்படி தாங்க வரும். யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு கூட தெரியாது பாருங்க. ஃபிளாஷ் மெசேஜ் சேவ் கொடுத்தா உள்ள போயிடும். சேவ் கொடுத்தா வருது. எப்படி பாத்தியா? சேவ் கொடுத்தாங்க. ஆனா கேன்சல் கொடுத்தா ஜோக்கு தான். கேன்சல் கொடுத்தா காணாம போயிடும். ஓகே, இதுக்கு வந்து அவங்க என்னாச்சுன்னா, என்ன அனுப்புனீங்க சொல்லுங்க, என்ன அனுப்புனீங்க சொல்லுங்க. நீ ஏமா கேன்சல் எழுப்புனா இல்லங்க நெட்வொர்க்ல நார்மலா இந்த மாதிரி வந்ததுன்னா கேன்சல் கொடுத்து பழகிருச்சீங்க. இது ஒரு நல்ல பிராங்கா இருக்குங்க. பிக்சர் மெசேஜும் செம்ம. பிக்சர் மெசேஜ், அப்புறம் அந்த கம்போசர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதுல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இந்த கம்போசர்ல உட்காந்துட்டு எல்லாம் பியூர் எமோஷனுங்க. எனக்கு இதெல்லாம் இப்ப ஞாபகம் வரும்போது எப்படி எனக்கு இல்ல இதெல்லாம் ஞாபகம் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஃபிளாஷ் மெசேஜ்லாம் முன்ன நான் ஜாலியா நோக்கியா போன்ஸ்லாம் நோக்கியா அனுப்பலாம். அதுல காட்டும் ஒரு 1 ஃபிளாஷ் மெசேஜ் ரிசீவ்டு 1 மெசேஜ் ரிசீவ்டுன்னு வரும். மெசேஜ் வேற ஃபிளாஷ் மெசேஜ் வேற தனியா தான் காட்டும். ஆமா ஆமா, அதுலயும் வந்து ஆக்சுவலா நம்ம சேவ் கொடுத்தா தான் சேவ் ஆகும். பார்த்து பேக் எழுதுனா போயிடும். ஆமா, அது ஒரு தனி காலம். அந்த காலத்துல வந்து எஸ்எம்எஸ் தான் வந்து மெயின் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. காலிங்லாம் செகண்டரியா தான் இருந்துச்சு. ஏன்னா காலிங் வந்து காஸ்ட்லியர் தென் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருந்துச்சு. காலிங் வந்து போட்டா ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும் போனை. இதே எஸ்எம்எஸ் வந்து அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் பேக் போட்டால் அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். உண்மைதான் இருந்துச்சு. அப்புறம் சியூஜி போட்டு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க, போஸ்ட் பெய்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ என்னடானா எல்லாமே எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்துல நல்லது. எல்லாருக்கும் அஃபோர்டபுளா எல்லாமே கிடைக்குது. ஆனா சில விஷயத்தோட அருமைலாம் வந்து மிஸ் ஆயிடுது. அதுதான், அது லிமிட்டடா இருக்கும்போது இருந்தது, இல்லாட்டி அதை யூஸ் பண்ணும்போது இருந்தது. இப்போ யாரும் எஸ்எம்எஸ் அனுப்பல. இல்ல லிமிட்டடா இருந்ததுன்றதை விட நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், ஏன்டா எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் ஃப்ரீ ஆக்கிட்டீங்க, சரி ஓகே, இல்ல அந்த ஃபீச்சரை ஏன்டா எடுத்தீங்க, அந்த ஃபீச்சர் வைங்கடா அப்படிங்கிறேன் நான். கரெக்ட். இப்போ எனக்கு 3.5 mm ஏன் எடுத்தீங்க, சரி USB-C TWS எல்லாம் இப்போ எங்க வந்து நிக்குது, எல்லாம் வயர்டு இயர்ஃபோனுக்கு தானே போறாங்க எல்லாரும் IEMல. சரி, இப்போ நம்ம மாடர்ன் போன்ஸ்ல மெசேஜ் ஆப் இருக்குடா. மெசேஜ் ஆப்ல வந்து அவனுக்கு இதை கூட யோசிக்கலையா, நான் ஃபிளாஷ் மெசேஜ் அனுப்ப முடியாதா? அதான் கேள்வி. அதான் நானும் கேட்குறேன். ஏன் அந்த நீ வந்து எல்லாம் இப்போ பெட்டர் ஆயிடுச்சு, சரி சரியா, இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு, டெலிகிராம் வந்துருச்சு, எஸ்எம்எஸ் ஆப் தூக்கிடுறீங்களா? மொத்தமா தூக்கிடுங்களேன். இதுல இப்ப என்னலாம் அனுப்ப முடியும்? மொத்தமா இன்டர்நெட் வழியாவே எல்லாத்தையும் பண்ண வச்சிருங்க. RCSனா வாய்ஸ் அனுப்பலாம், இமேஜ் அனுப்பலாம், ஓகே. ஆனா ஃபிளாஷ் மெசேஜ்ங்கிற ஒரு ஆப்ஷனே இல்ல. இல்லையே, நீ இதுக்காக ஸ்னாப்சாட் டவுன்லோட் பண்ணி 60 செகண்ட்ஸ்ல டிசப்பியரிங் மெசேஜ் தான் போடணும். வாட்ஸ்அப்ல டிசப்பியரிங் மெசேஜ் போடு. அது வாட்ஸ்அப் உள்ள மட்டும் தான். அது டிசப்பியரிங் மெசேஜ்னால நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசப்பியர் ஆகும். ஓகே, அதே சமயம் டிசப்பியர் ஆகும். இதான அப்படி இல்லையே, நீ வேணும்னா டிசப்பியர் ஆக்கலாம், அப்படி இல்லைன்னா சேவ் பண்ணலாமே. ஏன் அதெல்லாம் எடுக்கிறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சதுயா அந்த காலத்துல. இப்போ அதெல்லாம் வைங்களேன், நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு இதுல இருக்கலே ஹைலைட் சொல்லிட்டா, இந்த போனை வந்து சும்மா எல்லாரும் இங்க வச்சுட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். 7900 பெருசாக தாங்க சொல்றேன், பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இதுல சும்மா சாங் பிளே பண்ணி காமிச்சேன். இது குட்டி ஸ்பீக்கர் தானே, ஒரு குட்டி டைமண்ட் கட் அவுட்ல ஸ்பீக்கர் இருக்கு, சிங்கிள் ஸ்பீக்கர். இதுல வர ஆடியோ பார்த்துட்டு எல்லாரும் என்ன இது அப்படிங்கிறாங்க. இங்க அந்த காலத்திலேயே பாருங்க, அந்த காலத்துல எல்லாரும் வந்து போட்டிக்கு சோனி எடுத்துன்னு வந்துருவானுங்க. ஆமா, சோனி பார்த்தியா உங்களுக்கு டீ கடை சவுண்ட் வருது பார்த்தியா அப்படின்னுவானுங்க. உண்மைதான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நோக்கியா சைட்லயும் இருந்தது. நான் இந்த 5700 கிளாஸா இருக்கும் நோக்கியா. 5700 இருக்குல்ல இங்க, அது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அதுல நான் வந்து ஒரு பாட்டு கேட்குறேன், எனக்கு அப்படியே எப்படி இருக்கு, நான் அதை பொருள் நான் காட்டுறேன். எமோஷன் கிளாஸா இருக்குங்க, கிளாஸா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, போக்கோ X8ஓட ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த புலா IEM பற்றி பேசணும் ப்ராடக்ட்டுன்னு வரும்போது. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து ரெட்ரோ டிவைசஸ் இன் நாஸ்டாலஜிக் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் யூஸ்வலாக இதை பற்றிலாம் பேசுவோம். அதான் கேமரா இல்லைன்னா கூட, அதுதான் பாட்காஸ்ட் இல்லை, பாட்காஸ்ட் அதான். அதுக்கு நடுவில் வேலையும் நடந்துருச்சு எங்களுக்கு.
பெண்ணே என் பெண்ணே நான் காதல் நான் மூனை மறந்தேன் கண்ணே என் மூச்சு நான் உனக்கு அறிந்தேன் ஓ பேபி கேர்ள். இதோட ஸ்பீக்கர் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருந்தது. பயங்கரமான ஸ்பீக்கர் அது. N77லயும் ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா அது ஐயோ அதான் பெஸ்ட்யா. ஐயோ வேற பேட்டரி எடுத்துட்டு வந்துட்டேன். யார்ட்ட பேட்டரி இருக்குங்க? N77 மாதிரி ஒரு ஃபோன் நான் அந்த ஸ்பீக்கர்ஸ் ஐயோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. எத்தனை பேட்டரிடா நோக்கியால. அதே மாதிரி நோக்கியால ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பரா இருக்குங்க. நினைப்பாங்க நிறைய பேர் இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குன்னு சொல்லி வெறுப்பு வேற ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதே வேலையா போச்சு. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்குறேன்டா. ஊ அப்படின்ற அந்த ஊ ஊ அப்படின்னு அந்த SRKயோட ஊ ஊ எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே க்ளீனே பண்ணிடலான்னு தோணுது. இங்கே கொட்டுது பிறபடி. ஆமாம் ஆமாம் அது ரப்பர் போயிடுச்சு. இது வந்து நோக்கி என்ன சொல்லுவாங்கன்னா டீக்ரேடபிள்னு சொல்லுவாங்க. அப்போ ஆமாம் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். பார்த்தீங்களா அந்த காலத்தில் அவன் சொன்ன ப்ராமிஸு இன்னைக்கு இது யாராவது இப்போ தூக்கி போட்டாங்கன்னா, ஆமாம் தூக்கி போட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? மக்கி போயிடும். அவ்வளோ. ஆமாம் நல்லது அப்படிதானே ஆகணும். எல்லாம் உயிருள்ள பொருள் எல்லாமே வந்து தூக்கி போட்டால் மக்கி தான் போகும். பாருங்க உயிருள்ள பொருளுங்க நோக்கியாவோட டிவைசஸ்லாம் அந்த டைம்ல. இப்போ பாடுறேன் என் தலைவனை. நான் ஒரு 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 X5300 எக்ஸ்பிரஸ் மியூசிக் யூசர். பா இப்போ ஹைலைட்டு கேளு. கேமராக்குள்ள போயிடுச்சா லூஸு நேரம் கோசம். இப்போ உடம்புற ஒரு கிளாரிட்டி இதுலயே தெரியுது செம்மையா இருக்கு. பா அப்படியே மெயின்டைன் ஆகுது. யூஸ்வலா இந்த மாதிரி வாய்ஸ் வரும்போது மீதி எல்லாம் கம்மியாயிடும் சவுண்டு. அப்படியே மெயின்டைன் ஆகுதா? செம்ம செம்ம. இதை ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சா நான் என்ஜாய் பண்ணுவேன்டா நிஜமா. இதுக்கு தான் ரீஸ்டோர் பண்றதுக்கு தான் 3D பிரிண்டர்னு ஒரு கான்செப்ட் சுத்தின்னு இருக்கு. நம்ம அதான் டெக்ஷான் ப்ரோ தான் கேட்கணும். ஆமா ப்ரோ இந்த மாதிரி டிவைஸ்க்குலாம் சேசிலாம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஏன்னா பேக்கலைட்ல பண்றாங்க. இதெல்லாம் பட்டன் தெரியும் 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 தெரியும். இது பேக்கலைட் பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க முன்னாடி. அதெல்லாம் வந்து பேண்டு. இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. பேக்கலைட் பிளாஸ்டிக்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து இப்போ சைனாவில் பண்ணுறாங்க. சைனாவில் இதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணுறாங்க. நம்ம சைனா போவோம். என்ன சொல்கிறேன்? போகலாம். சைனா போயிட்டு ரீஸ்டோர் பண்ணுவோம். ஏதாவது டிவைஸ் எல்லாம் பண்ணி தராங்க அங்கே. இப்போ அவங்க எல்லாரும் அப்படியே 3D பிரிண்டர் வந்து அப்படியே ஷாப்பில் அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம இங்கே போயிட்டு பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டு வர மாதிரி அங்கே போயிட்டு 3D பிரிண்ட் பண்ணிட்டு வரலாமா? அப்போ இதுக்கான மோல்டு அவங்ககிட்ட கொடுத்தா அவனே ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுப்பான். இல்லாட்டி அவங்ககிட்ட இன்டர்நெட்லேருந்தே கிடச்சிரும் 3D மாடல்லாம். உலகம் வேற எங்கேயோ இருக்குங்க. சைனால சந்தீப் சொல்றானே 8 வருஷம் முன்னாடி இருக்கான் சைனா. நான் ஹாங்காங் போகும்போது எனக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தது. நான் தான் உன்ட்ட சொன்னேனே, அங்க நான் போனதுமே அந்த வெர்ச்சுவல் ஏஐ உனக்கு அனுப்பி விட்டேன். என்னடா இது அப்படின்னு. ஒரு ஃபியூச்சர்ல இருக்காங்க. ஜப்பான் ஒரு பக்கம் ஃபியூச்சர்ல இருக்கான். சைனா வந்து இன்னும் ரெலவென்ட்டான ஒரு ஃபியூச்சர்ல. ஒருவேளை ஜப்பான் பக்கத்திலே சைனா இருக்கிறனால அவனுக்கும் அந்த நெடி தொடுத்துச்சான்னு தெரியல. அவங்க எல்லாருமே அப்படிதான். ஏன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி கம்பீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு டெக்னாலஜி மூலமா சொல்யூஷன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே. என்ன சொல்றேன்? கரெக்ட் தான். நம்ம ஊர்லயும் அப்படிதான். ஆனா நம்ம ஊர்ல கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. டப்பு டிப்புன்னு முடிச்சுட்டு வந்துடுறான் வேலையை. அவன் வேலை பண்றதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்ல வெட்டியா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மைதானே? உண்மைதான். வெட்டியா இருக்கிறதுக்கு எல்லாம் ஜாலியா இருக்கான். வெட்டியா இருந்து அப்படியே டைம் பாஸ் பண்றதுக்கு தான் நிறைய டைம் போகுது. உண்மைதான். அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து ஒர்க்கஹாலிக்ஸ். அவங்க வந்து வேலை பண்றது தான் அவங்களுக்கு ஜாலியே. வேலை பண்ணலன்னா அவங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இது செமையா பண்ணியிருந்திருக்காண்டா. அப்பயே யோசிச்சு என்னன்னா, இதுல நோக்கியாங்கிறதுக்கு இருக்கு ஆல்ரெடி. ஆமா மோல்டு. ஆமா மோல்டுலயே இருக்கு. சுத்தி இருக்கிற ரப்பர் வந்து போனாலும் கூட நோக்கியா இருக்கும். இப்படிதாங்க நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபரணி ப்ரோ பார்க்க வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். நீங்க பார்க்கலாம். அதனால தான் நீங்க வரவே தேவையில்ல. நாங்களே வீடியோவை போட்டுடுறோம். உண்மைதான். ஆனா கிரேசியா இருக்குடா. எனக்கு வந்து இதெல்லாம் திருப்பி வரும் அப்படிங்கிறேன்னா திருப்பி வரும். இதெல்லாம் ஏன் தெரியுமா? இப்ப மறுபடியும் கீபேட் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு கம்பேர். அந்த போன் பாத்தியா? ஸ்லைடு போனா? எந்த ஸ்லைடு? சைடு போனா? சைடு போன். சைடு போன் ஒன்னு வந்திருக்குல்ல, குவர்ட்டி போர்டு மாதிரி. அதாவது ஹாஃப் குவர்ட்டி T9. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? லூசு டி மொபைல்ல வெரிஷன் கோர்க் ஆகுது. பைத்தியக்காரன். அதான் அது அமெரிக்கன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம போயிட்டு சைனால போயிட்டு இந்த ஒரு போனை போய் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று அங்க ஒரு 10 நாள் உட்காந்தோன்னா பண்ணிடலாம் அந்த போனை. உண்மைதான்.
சீரியஸா சொல்றேன். உண்மைதான். நம்ம இங்கேயே வந்து ஏஐ வச்சு ஓஎஸ் ரெடி பண்ணிட்டு போயிடலாம். அப்படியே இதே மாதிரி இருக்கும் ஓஎஸ். ஆனா ஆண்ட்ராய்டு ஸ்கின் அது ஆண்ட்ராய்டு தான். ஆனா அப்படியே ஸ்கின் வந்து நம்ம அப்படியே நோக்கியாவோட யூஐ அப்படியே காப்பி அடிச்சிடலாம் ஏஐல பண்ணிட்டு. அவங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிடலாம், டே எனக்கு இப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும், இந்த டிஸ்பிளேல வேணும், இந்த சைஸ்ல வேணும், இந்த இந்த ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு சொன்னா பண்ணி கொடுத்துருவான் போல இருக்கு. ஏன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நிறைய ஃபோன்ஸ். பிளாக்பெரி டைட்டன் 2ஓட இது வருது திருப்பி. அந்த இதுல பாத்தியா யூனிஹெர்ட்ஸ் டைட்டன், சாரி யூனிஹெர்ட்ஸ் டைட்டன் பார்த்தேன் 2. நானும் இந்த கிளிக் கம்யூனிகேட்டருக்கு ப்ரீ புக் பண்ணதான். ஐயோ என்ன ஆச்சு தெரியலடா அவன் ஏன்னா இவ்வளோ ஸ்லோவா இருக்கீங்க அவருக்கு. இனிமேல் அமெரிக்கன்ஸை நம்ப கூடாது. யூனிஹெர்ட்ஸ் டைட்டனே வாங்கிடலாம் போல இருக்கு. ஹுவாவே ஓபன் பண்ணிட்டான், எல்லாம் வருது இப்போ. ஆமா இக்கோ மைண்ட் 1 கூட வாங்கிடலாம் போல இருக்கு. அதான அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு கேள்வி. மைக்கேல் ஃபிஷர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஆமா ஆமா ஓகே அப்படின்னாரு. இந்த பாட்டு கூட கிளிக்ஸ் கம்யூனிகேட்டர் அனுப்புடா. இந்த இது கூட இதுல இருந்திருக்குடா பாட்டு. வா எப்படி இருக்கு இதுல. வா இப்படி கேட்கும் போது தான் தெரியுது நியாயம் அதெல்லாம். ஸ்டீரியோ என்ன உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிதான். என்ன 2 சைட்லயும் இருக்கும் ஸ்பீக்கரு, சூப்பரா இருக்கும். சரி விடு, கொண்டாட போய் அழுதுட்டு என்ன பண்றது. நம்ம என்ன நான் ஒரு ரெடிட் ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கான், அலெக்சிஸ் ஒஹானியன் அப்படின்னு சொல்லிட்டு, செரீனா வில்லியம்ஸோட ஹஸ்பண்ட். ஓகே அவர் வந்து ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டுக்கு நான் வந்து கோட் ட்வீட் பண்ணியிருந்தேன். என்ன சூப்பர் ஐடியான்னு வந்து ரிப்ளை பண்ணிட்டு போனாரு. என்ன ஐடியா தெரியுமா போட்டிருந்தேன், இதே மாதிரி எனக்கும் அதாவது ஏதோ ரெட்ரோ டிவைஸ் சம்பந்தமா மாட் ரெட்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்கு அமெரிக்கால. அவன் வந்து கேம் பாய் டிவைசஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தான். ஓகேவா, அந்த இது பண்ணானே ஆக்கிலஸ் ரிஃப்ட் ஹெட்செட், அவன் தான் மாட் ரெட்ரோன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அவனோட எய்ம் என்னன்னா எல்லா டிவைஸ் பழைய டிவைஸையும் திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரது. நீ ஆல்ரெடி அதுக்கான அந்த லாஜிக் போர்டு வர காமிச்ச, செமையா இருந்தது. செமையா இருந்துச்சா. அதுக்கு வந்து அவன் பயங்கரமா வேலை பார்த்துட்டான். என்ன அவன் வந்து ஆனா வேற மாதிரி டிவைசஸ் எல்லாம் அவன் பாக்குறான். நமக்கு அமெரிக்கன்ஸ்க்குலாம் நோக்கியா பத்தி ஒண்ணுமே தெரியாதுயா. அமெரிக்கன்ஸ்க்குலாம் வந்து நோக்கியானா என்ன, அவங்களுக்கு சைட் கிக் அந்த மாதிரி டிவைஸ், மோட்டரோலா தெரியும் அவங்களுக்கு. நல்லா அவங்களுக்கு அது மேல நல்ல அபிப்பிராயமும் இல்ல. அவங்க ரிவைவ் பண்றதெல்லாம் கேமிங் கான்சோல் அந்த மாதிரி பண்றானுங்க. நான் என்ன சொன்னேன், நான் ரீட்வீட் பண்ணிட்டு நோக்கியா டிவைஸ்ல இந்த பை பீகோன்னு ஒண்ணு இருக்கு, ராஸ்பெரி பை பீகோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து லினக்ஸ் போட முடியும். ஓகேவா, அதுல லினக்ஸ் போட்டு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதுல போட்டிருந்தேன், இப்படி ஒரு லினக்ஸ் போட்டு நான் என்கிட்ட இருக்கிற எல்லா நோக்கியா டிவைஸையும் நான் ரீஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். சூப்பர் ஐடியா அப்படின்னு போட்டிருந்தேன் அவன் ரிப்ளை, ரெடிட் ஃபவுண்டர். என்ன அப்பதான் நினைச்சேன், ஓ ஒரு அமெரிக்கனுக்கு புரியுது அப்படின்னு. உண்மைதான். என்னன்னா நோக்கியா டிவைசஸை ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அது நான் எப்படி போட்டிருந்தேன்னா, அதை ரீஸ்டோர் பண்ணிட்டு இந்த ஏஐக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு போனா நம்ம அதை மாத்திக்க முடியும். நீதான் N900 லோக்கல் ஏஐ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, N900 வச்சு அந்த ஓபன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கான் N900ல. அது என்ன ஸ்பெக் தெரியுமாங்க? அது ஒரு சொல்றீங்க அப்படின்னு கிரேசியா இருக்கு எனக்கு. நீ சொன்னதுமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா 600 MHz ப்ராசஸர்ல என்னடா உருட்டிக்கிட்டு இருக்கேன். ஜாலியா பண்ணலாம். அது அவ்வளவுதான் சிவா, டெர்மினல் ஓட்டுறதுக்கு போதும். அது டெர்மினல் தானே, நமக்கு வந்து இந்த மாதிரி யூஐ எல்லாம் கிடையாது, வெறும் டைப் போட்டு தான் பண்ண முடியும். உண்மைதான். அதுல ஆனா கிரேசியான பார்ட் என்னன்னா, நிஜமா நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது லினக்ஸ்ங்கிறனால அதுல எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலா ஹிடன் ஜெம் அது 256 GB தான், 256 MB தான் ஆக்சுவல் ரேம். ஆமா, ஆனா அதால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸ்வாப் எடுக்க முடிஞ்சது. ஸோ அப்பயே அது என்ன பண்ணுச்சுன்னா 768 ஏதோ வந்து ஸ்வாப் எடுக்கும். அப்போ மொத்தமா சேர்த்து 1024 வந்துடும். ஸோ 1 GBன்ற மாதிரி லோட் ஆகும். இதுல இன்னொரு கிரேஸ் என்னன்னா, நான் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணி என்ன பண்ணாலுமே என்ன ஆகும்னா அப்படியே ரொம்ப தொங்கலாம் செய்யாது. நான் அதிகபட்சம் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு தடவை 32 ஆப் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். அது ஸ்லோ ஆகும் ஆனா ஹேங்கே ஆகாது. ஸ்லோ ஆகும் அனிமேஷன்ஸ்லாம், ஆனா ஹேங்கே ஆனது இது நானும் பார்த்ததே இல்லை. ஹேங் ஆகி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். N900 வரைக்கும் ஸ்டக் ஆனதே கிடையாது எனக்கு. அதெல்லாம் பயங்கரம். அதெல்லாம் நம்ம சிம்பியன்லாம் செம்மையா ஸ்டக் ஆகும். நான் வந்து என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன்னா, ஒரு டைம் வந்து ரொம்ப கிரேஸ் ஆகி ட்ரிபிள் பூட் போட்டு வச்சிருந்தேன். அது ஆண்ட்ராய்டு நிம்போஸ்னு ஒரு ஓஎஸ், அதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். இப்போ கூட போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் இருக்கு N900க்கு, அது போட்டு தான் உனக்கு ரன் பண்ணானுங்க. அது ஏன்னா லேட்டஸ்ட் காலி லினக்ஸ் வேற அதுக்கு இருந்ததுடா. அப்படியா?
என்னென்ன இருந்தது. அப்போ நான் வந்து என்னன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு பக்கம் இதுதான் ஃபிளாஷ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அதான் மைண்ட் கொஞ்சம் இதுவா இருக்கும். கரெக்ட். ஆமா, இதுலயும் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். N9 வந்து ட்ரிபிள் பூட் பண்ணேன். ஃபயர்ஃபாக்ஸ் என்னெல்லாம் போட்டேன்னா ஒரு தடவை ஆண்ட்ராய்டு வந்து 2. இதுதான் ஜிஞ்சர் பிரெட் தான். ஐசிஎஸ் வந்துச்சு, ஆனா ஐசிஎஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஸோ இதை போட்டுட்டு என்னோடது வந்து ஆக்சுவலா 64GB மாடலு, மீகோ அதுல இருந்தது, ஆண்ட்ராய்டு இருந்தது, செயில் ஃபிஷும் இருந்தது. வேற லெவல். பூட் ஆகும்போது அழகா காட்டும். பூட் எப்படி தெரியுமா, ஆன் பண்ணேன்னா 3 OS காட்டும். நான் டச் பண்ணணும், உள்ள போகும். N9 தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு லினக்ஸ் டிவைஸ் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில்ல. ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் டிவைசஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. இது எப்போன்றது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம போய் சைனாவில் போய் டிவைஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்பலாம் நான் யோசிக்கல. எனக்கு வந்து அப்படி அது வேணும் இது வேணும் அது வேணும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. இப்போ இதுல இருக்கிற அந்த இந்த டிஎஃப்டி பேனல், இந்த டிஎஃப்டி பேனல் எனக்கு போதுன்றேன். டிஎஃப்டி பேனல் கிடைக்குது, டிஎஃப்டி பேனல், அப்புறம் ஸ்பீக்கர்ஸு. என்ன நம்ம இதையே எடுத்துட்டு போய் இதே டிஎஃப்டி பேனலை போடுறா, இதே ஸ்பீக்கர்ஸை போடுறா அப்படின்னு சொன்னா அதே பண்ணி கொடுப்பானுங்க போல இருக்கு. எனக்கு அதுதான் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேஜிஷியனா இருக்கான், அவன் எலக்ட்ரானிக்ஸ் விசர்டா இருக்கான், அவன் சைனாக்காரன். என்னென்னலாம் பண்றான் அவன். அவன்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டா கிடைக்கும் போல இருக்கே. பண்ணணும், நம்ம போய் அது பண்றதுக்கான ஒரு முதலீடு தேவைப்படும். போனா போயிட்டு எனக்கு ப்ரோஸ் நீங்களே சொல்லுங்க, ப்ரோஸ் கம்யூனிட்டி ப்ரோஸ் நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி விண்டேஜ் ஃபோனெல்லாம் வந்து ரிவைவ் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட, என்ன லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் ஆண்ட்ராய்டு எப்படி இருக்கும்ல, வேற லெவலில் இருக்குங்கய்யா. அதான் பண்றாங்களே ஆல்ரெடி மற்றவங்கலாம், நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்குறேன். பண்ணுவோம். கிளிக்ஸ் கம்ப்யூட்டர் தான் வருது. கிளிக்ஸ் கம்ப்யூட்டர் தானே அதுக்கு பேரு, கம்யூனிகேட்டர். சாரி, கிளிக்ஸ் கம்யூனிகேட்டருக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளிக்ஸ் கம்ப்யூட்டர் பண்ணுவோம், செமையா இருக்கும். குவிக்ஸ் கம்ப்யூட்டர்னு மாத்திடுவோம் பேரு. இதான் சைனீஸ் ஸ்டைல். கிரேசிங்க. ஆனா ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இன்னமும் மறுபடியும் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. ஜஸ்ட் ஆசை தான், அதை நிறைவேற்ற முடிஞ்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் அப்போ யூஸ் பண்ணி பைத்தியம் பிடிக்குது. ஆமாம், சரி ஓகே. எப்போ இருந்திருக்குல்ல நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக். சரி, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தெரியணும் போக்கோ X8 Pro Max பற்றி அப்படின்னா அந்த முழுசான இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூ வீடியோவை தயவுசெய்து பாருங்கள். அதை தவிர நான் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ போட்டிருந்தேன், அது எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேற என்ன உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சொல்லலாம்? மற்றபடி எல்லாருக்கும் என்ன சொல்லலாம்னா, லைஃபை நிம்மதியாக இருங்க, டூ மச்சாக எதுவும் யோசிக்காதீங்க. டூம் ஸ்க்ராலிங் சீரியஸாக பெரிய டார்ச்சராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடைசியாக வந்துட்டு மச்சான் குட் நைட்ரான்னு ஒரு SMS ஆகுது அனுப்புங்க, அனுப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. இதை பண்ணிங்கனாலே லைஃப் நல்லா இருக்கும். ஃப்ளாஷ் மெசேஜ் அனுப்ப முடியுமான்னு பாருங்க, விண்டேஜ் ஃபோன் வாங்கி. நல்லா உங்களுக்கு ப்ராங்க் பண்ணணுமா? ஃப்ளாஷ் மெசேஜ் அனுப்புறதுக்கான சீரிஸ் அந்த S30 இந்த மாதிரி அதுலயே கூட பண்ணலாம்ல. அந்த மாதிரி ஃபோன்ஸ் போனால் தான் பண்ண முடியும். இதுவே 1100 வாங்கிட்டு ஃப்ளாஷ் மெசேஜ் எங்க ப்ரோனா நல்லா இருக்காது. கரெக்ட். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 5310 5130 இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் போனீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி ஏதாவது டிவைஸ் வேணுமா? ஆக்சுவலாக நம்ம திரும்ப சோர்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ப்ராப்பர். ஆமாம், நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு என்ன பையனா, எனக்கும் ஓகே தான். ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிடுவோம், உனக்கு ஒப்படைச்சாச்சுன்னா நீ பார்த்துக்க, அந்த ஃபோனை பார்த்துக்க முடியாதுன்னா வாங்காத அப்படின்னு. உண்மைதான், பார்த்துக்கிற மாதிரி. இப்போ இந்த ஃபோன்லேயே எடுத்துக்கிட்டேன்னா நான் 64GB மெமரி கார்டு போட்டு அது ரீட் ஆகுது. 64GB மெமரி கார்டு போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் இன்டென்சிவானது வீடியோ அது இதுன்னு உள்ள போனேன்னு வையன், ஸ்டக் ஆகி பூட் ஆகும். ஏன்னா இது சிம்பியன்லாம் அப்படிதான். இது அதுக்கான டிவைஸே கிடையாது. ஒரு 8GB கார்டை போட்டு அப்போ விளாண்டுருப்பானுங்க எல்லாரும். நான் 64GB போட்டு 2GB தாங்க போட்டிருப்போம். 8GBலாம் அந்த காலத்துல ரொம்ப பெரிய கார்டு. ஏன்னா இது வந்து என்ன 2007-08 வந்த ஃபோனு. 2GBயே பெரிய விஷயமா இருந்துச்சு நமக்கு அப்ப. 8GBலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா கிரேசிங்க, ஜாய்ஸ்டிக்கு வேணும், மறுபடியும் வேணும், வர வைக்கிறோம். மெக்கா காமெட்னு ஒரு ஃபோன் ஒன்று நான் சொன்னேன், ஹேண்டல்ட் கம்ப்யூட்டர். அது கம்ப்யூட்டர் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது டிவைஸ் பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள், லிஸ்ட்டில் நாங்களும் வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு தான் இருக்கோம். நானும் எதாவது யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது தட்டு தூக்கம் ஒன்றில். இப்போ N9 ரிவைவ் பண்ணாலே நல்லா ஹாப்பி ஆகிடுவேன்டா. ஒரு 4.5 to 5 inch சைஸில் N9 அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதே 480x854 ரெசல்யூஷன்லேயே ரன் பண்ணாலே நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ தான் எல்லாரும் வந்து ஜெஸ்டர் பேஸ்டு ஓஎஸ்க்கும் போயாச்சு, அதனால் கண்டிப்பாக பண்ண முடியும்.
ஏன் இன்னும் பண்ணல யாரும்? காசு காசுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறியா? தெரில எனக்கு. நான் கேட்குறேன் ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு. கேட்குறேன்னா அப்போ இனிமேல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ப்ளீஸுங்க ஏதாவது பண்ணுங்க. இல்லையா நம்மளே பண்ணிடுவோம். சரி பார்ப்போம். அதுக்கு காசு வேணும். ஆமாம், நம்மளே பண்ணோன்னா நமக்கு காசு வேணும். காசு வச்சிருக்கிறவங்களாம் பண்ணாமல் இருக்கான் ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன். காசுலாம் நிறைய வச்சுருக்கான் சில பேர், பரம்பரையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கானு சில பேர். அவன்லாம் மதிக்கவே மாட்டான். நேராக போய் ஐஃபோன் 17 Pro Max வாங்கிட்டு ஆரஞ்சு கலரில் வாங்கிட்டு போயிடுறான். உண்மைதான். அவனை கண்டாதான் எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது. நான் எவ்வளோ பரம்பரை சொத்துல நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அந்த பரம்பரை சொத்தை கொஞ்சம் இந்த மாதிரி நோக்கியா ஃபோனுக்குலாம் போட்டு மறுபடியும் கொண்டாங்கடா. என்ன சொல்றதான், எங்ககிட்ட பரம்பரையா சொத்து இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம் இன்னும். கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கடியாகுது. அப்புறம் நாங்கள் ஏதாவது புலம்பிட்டு போகிறோம், நீங்களும் வந்து பார்த்துட்டு யோ பாயா அப்படின்ட்டு. நீங்கள் யாராவது பரம்பரை சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நோக்கியா ரிவைவ் பண்ணுங்களா? நோக்கியால ரிவைவ் பண்ணுங்க. நம்மளால பாருங்க அதையே கையில் வச்சுட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் இன்னும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாதிரிலாம் பிச்சு போகிற மாதிரிலாம் ஃபோன்லாம் இல்லாமல் புதுசாக அனுப்புங்க. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அப்படி கீழே இந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் ஃபோன் கொண்டாங்க. போர் அடிச்சிருச்சு ஃபோன். இந்த பாருங்க எதுவுமே பண்ண முடியல இந்த ஃபோனில். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆஹா எப்படி லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. அதான்டா, அப்படிதான் இருக்கு நோக்கியா போன் யூஸ் பண்ணும்போது. இல்ல பாவிகளா, எங்க போனாலும் அந்த வடிவேல் காமெடி வந்துருமா, சொம்புலையே தான் இருக்கும் நினப்பு பூரா. அந்த மாதிரி தான் எங்க போனாலும் கடைசியில நோக்கியாலே வந்து நிற்போம். எப்படின்னா எந்த அளவுக்குன்னா, நிறைய ஃபைபர் எடுத்துக்கோங்க கான்ஸ்டிபேஷனுக்கு. அப்படியே ஃப்ளோலாம் வந்து அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். என்னது நோக்கியால பாத்தீங்கன்னா டேய் அதுலயே அந்த மாதிரி தான். சரியா? இது வந்து எமோஷன்னால நம்ம அதிகமா அது எமோஷனோட அது பேஷன் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்பர் 1 பேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நோக்கியா. இதுவும் இருக்குடா 3250. ஆமா தெரியும். இதோட சீனியர். ஆமா. ஆனா கண்டிஷன்ல எங்க கிடைக்குது, ரொம்ப சேலஞ்சிங். அது இன்னும் 3230வே ரிவைவ். முன்னாடி நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவோம், ரிவைவ். எல்லாத்தையும் ரிவைவ் பண்றோம். ஏன்னா நமக்கு தான் அதோட அருமை தெரியும். அமெரிக்காக்காரனுக்கு தெரியாது. யூரோப்பியன் வந்து செத்துட்டான். சைனாக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் தெரியும். ஆனா சைனாக்காரன் கூட நோக்கியா அலோவ் பண்ணல. இந்தியால தாங்க நோக்கியா வந்து ஹிட் ஆச்சு. இந்தியாக்காகன்னு சில நோக்கியா போன்ஸ் எல்லாம் வந்துச்சு. உண்மைதான். அந்த போன்ஸ்லாம் தான் ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற. அது எல்லாமே வந்து இந்தியால ஹிட் ஆனது காரணம் இந்தியாக்காக பண்ண போன்ஸ். அது நோக்கியா நாங்க சொல்றோம்ல, அது வந்து இப்படியும் பார்க்கலாம் நீங்க. இந்தியா அப்படிங்கிறோம். ஏன்னா அது நோக்கியாக்காரன் வந்து இந்தியாக்காக பண்ண போன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ். உண்மைதான். அதை வித்தான் அவன் யூரோப்ல. எப்படி இருக்கு யோசிக்க. சைனாவில் பாருங்க, சைனாக்காக பண்ணுறான் ஃபோன்ஸ், அதை இங்கே விற்கிறான். அமெரிக்காக்காக பண்ணுறான் ஃபோன்ஸ், அதை இங்கே விற்கிறான். கொரியாக்காக பண்ணுறான் ஃபோன்ஸ், அதை இங்கே விற்கிறான். ஆனால் அதனால தான் யூஐலேருந்து எதுவுமே நம்ம டேஸ்ட்டுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இதில் ஃபைனலாக சொல்லணுன்னா எனக்கு என்ன ஜோக்குன்னா, 64 MB ரேம் இருக்கிற இந்த ஃபோனில் என்னால் மல்டி டாஸ்க் பண்ண முடியுது. வெக்கக்கேடு. இதில் 6 GB ரேம் கொடுக்குறான், அங்கேயே தொங்குது. இங்கே 6 GB ரேமுக்கு. ஐயா 6 GB ரேம் தானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ரேம் பூஸ்ட் போடுங்கப்பா அப்படிங்கிறான். சரி, அவன் பொறுமையாக பூஸ்ட் பண்ணிட்டோம். ஏதோ சரி நீங்கள் ஏதோ பண்ணுங்க. யாருக்கா பரம்பரை சொத்து இருக்குது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எதுக்கு சொத்தை வைக்கவா அப்படிங்க. நோக்கியா ஃபோன் ரிவைவல் ப்ராஜெக்ட் ஒன்று போடுவோம். ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எத்தனை பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி சொல்லியிருப்போம் நம்ம. ஆனால் நம்ம தான் மீட்டப்புக்கு தான் இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்கோமே, பிச் பண்ணிட்டு இருக்கோம். மீட்டிங்குன்னு அதை பற்றி பேசினாலும் அதுவும் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க. பண்ணால் ஒழுங்காக பண்ணோங்க. அதுவும் நம்ம சொல்கிறேன், மெமரபுளாக இருக்கணும்னு. பண்ணால் ஒழுங்காக பண்ணணும், நியாயமாக பண்ணணும். பேருக்கு கூப்பிட்டு வச்சு அனுப்பக்கூடாது. ஆமாம், யோசிச்சு பாருங்களேன். வர எல்லாருக்கும் ஒரு 1100 கொடுக்குற அளவுக்கு நம்ம இருந்தோம். செம்மையாக இருக்கும். எல்லாம் ஜாலியாயிருவாங்க. கண்டிப்பாக வந்துருவாங்கல்ல மீட்டப்புக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்துருவாங்க. கொடுக்க முடியணும், அதான் முடியணும். ஆமாம், அது அப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுன்னு இருக்கு. அப்போ 10 பேர் தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா 10 தான் எங்களால் எடுக்க முடிஞ்சு. அதே கஷ்டம். 1100 சொல்லலாம். ஓகே, ரைட்டு. ஓகே, இந்த நாஸ்டாலஜிக் ட்ரிப்ல எங்களோட நீங்க வந்து பயணிச்சதுக்கு, அதாவது ஆரம்பத்துல ரேஸ்ல ஆரம்பிச்சு போக்கோக்கு போய் ரவுண்ட் அடிச்சு திரும்ப இங்க வந்திருக்கோம். கரெக்ட், ரைட்டு. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி மற்றும் பரத்வாஜ். பார்க்கலாங்க. வணக்கம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.